திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பின்னுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நால்வர் துதி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, ஊழிமலி திருவாத ஊரதம் திருத்தால் போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்மிகு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்து நிலம்பரை போலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் ஏனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இனி இனிதே நிகழ்ச்சியை தொடங்குவோம். திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்கய்யா. சிவ சிவா. இருக்குங்க ஐயா, சரியா இருக்கு. தொடங்கலாமா? தொடங்கிட்டீங்களா நீங்க? நான் முறையை தொடங்கிட்டேன். சரியா. சிவ சிவா. மிகவும் மகிழ்ச்சி. சிவாய நம. எல்லாம் வல்ல சிவபெரும்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்ளென்று உணர்த்த வேண்டி என்னுடைய உரை விளக்கத்தை தொடங்குகிறேன். தொடர்ந்து நாயன்மார்கள் வரலாற்றிலே வெளிப்பட இறைவன் உலகோர் அறிய வெளிப்பட்டு நிகழ்த்திய அந்த அற்புத நிகழ்வுகள் எல்லாம் நம்மிடம் வரலாறுகளாக அகச்சான்றுகளோடு கூட இருக்கின்றன. இதுல பல வரலாறுகளை அன்பர்கள் அறிந்திருந்தாலும் உண்மையான ஒரு கேள்வி ஞானத்தோடு இருப்பார்கள். அங்கே பால் கொடுத்தாங்களாம், இங்கே தாளம் கொடுத்தாங்களான்னு அந்த இதோட இருப்பாங்களே ஒழிய அங்க என்ன நிகழ்ந்தது அந்த அந்த சூழல் எதுவுமே அவர்கள் நிறைய பேருக்கு தெரியாது. இதனால நம்ம நுணுக்கமா ஓரளவு சொன்னோம்னா இந்த இறை வழிபாட்டுல இந்த ஓரிரை கோட்பாட்டுல ஒரு உறுதிப்பாடு வரும். கேட்கக்கூடிய நமது அன்பர்களுக்கு, பயிலக்கூடிய அன்பர்களுக்கு. நிறைய திருமுறை புராணங்கள்லாம் படித்து முற்றோதலர்கள்லாம் ஓதியும் பல தெய்வ வழிபாடுல எல்லாம் இருக்காங்க நிறைய. இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை. எனக்கு கல நிலவரம் எனக்கு நன்றாக தெரியும். நான் பல இடங்கள்லயும் பல காலமாக போய் பயின்றதால. அதனால இது போல மீள மீள இந்த இறைவன் வெளிப்பட்டு அருளிய அற்புதங்களை எல்லாம் சொன்னாதான் அந்த ஓரிரை கோட்பாட்டுல தலை நிற்பாங்க. என்னைக்கு ஓரிரை கோட்பாட்டுல தலை நிற்கிறார்களோ அன்றைக்கே நேரடியாக இறைவனோடு அவருடைய ஆட்சி எல்லைக்கு போயிடுவோம். கிரகங்கள், அந்த திசை தெய்வங்கள், ஏனையோர்களுக்கு நம் மீது அதிகாரம் இல்லாத அளவுக்கு நேரடியாக நாம் பெருமானுடைய ஆட்சி எல்லைக்கு போய்விடுவோம். அந்த நிலைக்கு மக்களை நம்மோடு சார்ந்தவர்கள் எல்லாம் உயர்த்த வேண்டும் என்றால் இது போல் நடந்த இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்ல 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 என்னன்னா அந்த உயிரறிவுல மேலும் மேலும் நம்பிக்கை அதிகமாகி வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனகள் விடுவேன் அல்லேன் என்ற அந்த உன்னத நிலை வந்துடும். என்ன ஆனாலும் எனக்கு பரவாயில்ல. இந்த உலகத்துல கொஞ்ச நாள் நான் என்ன துன்பம், எத்தனையோ கோடி ஆண்டுகள், எத்தனையோ லட்சக்கணக்கான பிறவிகள் நாம எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிறவியில ஒரு 5 ஆண்டு கஷ்டப்பட்டு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னுடைய திருவடியை நான் விட மாட்டேன்னு
அப்படி பற்றி உய்யக்கூடிய ஒரு உன்னத நிலையை அன்பர்களிடையே உருவாக்க வேண்டும் என்று இந்த அற்புத நிகழ்வுகளை எல்லாம் நாம் எடுத்துச் சொல்வோம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சென்ற வாரம் அங்க மதுரையிலே திருநள்ளாற்று திருப்பதிகத்தை அங்கே உலகோர் காண அவையில பாண்டிய மன்னன் இருக்க, மங்கையர்க்கரசியார் இருக்க, குலச்சிறையார் இருக்க, நம்ம சைவ அன்பர்கள் எல்லாம் அங்கே இருக்க, அந்த புறப்புற சமயத்தார்கள்லாம் அங்கே சூழ நிற்க, அது இங்கே ஒரு போட்டி உருவாக, அங்கே அந்த திருநள்ளாற்றிலே இறைவனை போற்றி பரவிய அந்த திருப்பதிகத்தை அது பச்சை பதிகம் என்று இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அதுக்கு தலையில் அப்படியே வைத்து மறித்து எடுக்கிறார். பல பேர் என்ன சொல்லுவாங்க, நூல் போட்டு எடுத்தார், நூல் போட்டு எடுத்தார்ன்னு சொல்லுவாங்க. நூல் போட்டு எடுத்தல் என்பது அருள்நந்தி சிவாச்சாரியாரோட குருநாதரான அச்சுத கலப்பாளர். அவருக்கு மகப்பேறு இன்மையால் தன்னுடைய துறையூர்ல இருக்கக்கூடிய அருள்நந்தி சிவாச்சாரியார்கிட்ட விண்ணப்பிக்க, அவர் இதற்கு ஒரு வழி உள்ளது, நீ கவலைப்படாதே என்று சொல்லி, அந்த திருமுறைகளை அப்படியே வைத்து இறைவனை வேண்டி நூல் பாட்டு பார்க்கும் பொழுது, திருவெங்காட்டிலே ஞானசம்பந்த பெருமான் இறைவனை போற்றி பரவிய கண்காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும் என்ற அந்த திருப்பதிகம் வர, அதில் 2வது பாடலாக பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவாய் எனவே வரம் பெறுவீர் ஐயுற வேண்டாம் ஒன்றும் வேணுதோள் உமைபங்கன் வெங்காட்டு முக்குல நீர் தோய் வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே என்று அந்த பாடலிலே பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம் பெறுவீர். பிள்ளை வரம் மட்டும் இல்ல, நீ என்னென்ன மனசுல நியாயமா நினைக்கிறியோ எல்லா வரங்களும் கிடைக்கும். இது சத்தியம் என்று அர்த்தம். ஐயுற வேண்டாம் என்று அப்படி சொல்றாரு. அதை நினைவுல வைத்துக்கொண்டு இங்கே என்ன சொல்வார்கள், அந்த கேள்வி ஞானம் மட்டும் இருக்கக்கூடிய அளவுக்கு அது சரியாக நுணுகி, அதனாலதான் இப்ப நம்ம இதை சொல்றோம். இந்த வகுப்பு நடத்துவதற்கு பல அன்பர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அங்க பாண்டியன் அவையில ஞானசம்பந்த பெருமான் அந்த ஏடுகளை எடுத்து நூலிட்டு பார்த்ததாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே என்ன பண்ணுவாரு, இந்த சம்பந்த சரணாலயர் என்பவர் அவருக்கு இவர் பாடக்கூடிய பாடல்கள் முழுவதையும் எழுதி கொண்டு வருவார் என்று சொல்வார்கள். அந்த சுவடிகள்ல பதிவு செய்வார்கள். அதில் ஒரு கட்டை வாங்கி அப்படியே இறைவனை வேண்டி ஆலவாய் அண்ணலை வேண்டி தலைக்கு மேல் அப்படியே மறித்து பார்க்கிறார். மறித்து பார்க்கும் பொழுது இந்த போகமார்த்த பூன்மொழியால் என்ற இந்த திருப்பதிகம் வருது. அம்மையும் அப்பனுமாக இருக்கக்கூடிய பெருமானுடைய புகழையே நிறைந்திருக்கக்கூடிய இந்த பாடல்கள் அடங்கிய இந்த திருப்பதிகத்தை அந்த தீயில இட வேண்டும் என்று சொல்லி, இதை நான் தீயில் இடப்போகிறேன், இது எரியாது, ஏனென்றால் அம்மையும் அப்பனுமாக பொருளாக இந்த திருப்பதிகத்தில் இருக்கிறார் என்று அங்கே 10 பாடலை பாடி, ஒற்றவன் எதிரிடை இதை நான் பாடுறேன் தீயில் இடப்போறேன் என்று சொல்லி, அந்த அகச்சான்றோடு இருந்த அந்த வரலாற்றை நான் பார்த்தோம். பின்னால பார்க்க போறோம். இருந்தபோது அந்த திருநள்ளாற்றை கடந்து போகும்போது அந்த திருப்பதிகத்தின் மேன்மையை உணரச் செய்ய வேண்டும் என்று அந்த மதுரையில எல்லா அந்த நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்து அங்கே வைகை ஆற்றிலே வாழ்க அந்தனர் என்று ஞானசம்பந்த பெருமான் கையாலேயே எழுதி அந்த ஏடு இருக்குது. அந்த திருப்பதிகத்தை அந்த வாழ்க அந்தனருங்கிற திருப்பாசனம் மட்டும்தான் ஞானசம்பந்தர் பகர்ந்து கையாலேயே எழுதினது அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார். அது கவனத்தில் வைத்திருக்க வேண்டும். அந்த பதிகத்தை பார்த்து அதெல்லாம் முடிந்து அவர்கள் முற்றிலுமாக அந்த சமணர்கள் ஆதிக்கம் எல்லாம் அங்கே போய் இப்ப மன்னனும் நீரணிந்து அங்கே மதுரையில் உள்ளவர்கள்லாம் மன்னனே நீரறிந்தான் என்று மதுரையில் உள்ள ஆலவாயில் உள்ள அத்தனை பேரும் நீரறிந்து அங்கே பல திருத்தலங்களை எல்லாம் மங்கையர்க்கரசியோடையும் நின்ற சீர் நெடுமாறோடையும் சேர்ந்து அங்கே போய்விட்டு அங்கே குலச்சிறையாரோட ஊரான மணர்மேற்குடியில அங்கே பிரிந்து விடுகிறார்கள். பிரிந்து மீளவும் அதுதான் முக்கியம். மீளவும் திருநள்ளாற்றுக்கு இறைவன் வருது. எல்லா கோயிலும் ஒரே சாமி தானே இருக்காங்க. அங்க திருநள்ளாற்று பதிகம் வந்துச்சு. சரி, இது நம்மளால ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது. எல்லா இடத்துலயும் ஒருத்தர் தான், கையில இருக்கிறவர் தான் அங்க உங்க மெட்ராஸ்ல நீங்க இருக்கிற இடத்துல இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லயும் காஞ்சியில அங்க இருக்கிறவங்களும் இருக்காரு. இப்ப எங்க கோமல்லையும் இருக்காரு. எல்லா ஊர்லயும் இருக்காரு. இதுல நம்ம அறிவுக்கு எட்டாத சில செய்திகள்ல பாத்தீங்கன்னா, மதுரையில இருக்கும்பொழுது திருநள்ளாற்று திருப்பதிகம் வந்துச்சு. முன்னதாக திருநள்ளாற்றுல இறைவனை போற்றி பரவி பாடிய அந்த திருப்பதிகம் போன வகுப்புல கூட சொன்னேன், எனக்கு இன்னும் அந்த விடை தெரியல. இவ்வளவு இடங்கள்ல அவர் பாடி கிட்டத்தட்ட 220 பதிகங்கள் பாடி அதுக்கப்புறம் தான் மதுரைக்கு போறாரு 184ல. அதுல இவ்வளவு திருத்தலத்துக்கு உள்ள அந்த இது தில்லை வரலாம் இருக்குல்ல, தில்லை இருக்கு, திருவாரூர் இருக்கு, எவ்வளவோ பெரிய திருத்தலங்கள்லாம் இருக்கு.
இந்த திருநள்ளாற்றுல பாடினது வந்தது. அதுக்கு என்ன காரணம்னே நமக்கு தெரியலன்னு கூட சொல்லி சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம சிந்திச்சோம்னா இறைவனே உணர்த்தினா தான் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட திருஞான சம்பந்த பெருமான் அந்த மணர்மேல் கொடி இங்கே வந்த உடனே திருக்களர் என்ற ஒரு திருத்தலத்துல வணங்கிட்டு, அப்புறம் திருப்பாதாளை என்று பாதாளீஸ்வரன் என்று சொல்வார்கள். அது மன்னார்குடி என்று ராஜ மன்னார்குடி என்று சொல்லக்கூடிய நகர் இருக்கிறது அல்லவா? அந்த அந்த ஊர்ல அந்த அந்த தொடர் வண்டி நிலையமே அங்கதான் இருக்கு. இந்த பாமணி என்று சொல்வார்கள் இப்போ. அங்க பாமணி உர தொழிற்சாலை ஒன்று இருந்தது. அதற்கு எதிரே தான் அந்த அற்புதமான நகரத்தாரால் திருப்பணி செய்யப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம். அந்த திருப்பணி செய்ய 20 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலம். அங்கே வணங்கிட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த கொல்லம்புதூர் வரார் இல்லையா? கொல்லம்புதூர் ஓடவந்தணியும் கொல்லம்புதூர் ஆடல் பேணிய அடிகளே உள்க தெல்ல உந்துக சிந்தையார் தோழ நல்குமார் அருள் நண்பனே என்று சொல்லி இந்த ஓடத்துல அந்த முள்ளியாற்று கரையை கடக்கக்கூடிய அந்த அற்புத நிகழ்வை நாம் பின்னால் பார்க்க போகிறோம். அது நடந்தது. அதன் பிறகு என்னன்னா, வழியில முன்னதாக வழிபட்ட பல தலங்களை வணங்கி மீண்டும் திருநள்ளாறுக்கு வர்றார். திருநள்ளாறுல 2 திருப்பதிகம் பாடுறாரு. அதுல ஒரு திருப்பதிகத்துல மதுரையையும், திருநள்ளாற்றையும் இணைத்து அந்த ஈசன் தான் இங்க இருக்காருன்னு பாடுறாரு. அந்த ஈசன் தான் இங்க இருக்காரு, இந்த ஈசன் தான் அங்க இருக்காருன்னா, ஏன் இங்க பாடணும்? அதுதான் தலத்தின் மகிமை. ஒவ்வொரு தலத்திலயும் வெவ்வேறு வேறுபட்ட ஒரு அருள் தன்மை இருக்கு. இப்ப நமக்கு உதாரணமா பார்த்தோம்னா, திருமண தலம் என்று சில பேர் சில திருத்தலங்கள் இப்ப திருவழிமலையில திருவேதிக்குடி, திருமணஞ்சேரி இதெல்லாம் நமக்கு பொதுவாக திருவேள்விக்குடி இதெல்லாம் திருமண திருத்தலம் என்று சொல்வார்கள். அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு போனோம்னா அனைத்து பாவங்களும் அங்க அற்று போகக்கூடிய தலம். அதே போல காசிக்கு போனோம்னா அதே போல அந்த பயன்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சில இதுல பொருள்கள் காணா போனா கிடைக்கிறது. அப்புறம் கருகாத்த நாயகி என்று சொல்லி திருக்கருகாவூர் எல்லாமே எங்க பக்கம் தான் இருக்கு. அதே போல ஒவ்வொரு பயனும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒவ்வொரு தளத்திலயும் எல்லா அதாவது அது என்ன சொன்னாங்கன்னா, பாடல் பெற்றதோ பாடலையோ அது அளவுகோலா எடுக்க முடியாது. நான் முன்னதாக பலமுறை சொல்லியிருக்கிறேன். 40 நாயன்மார்கள் இந்த 4வருக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள். அவர்கள் என்னத்த படிச்சாங்க? தேவாரம் படிச்சாங்களா? திருவாசகம் படிச்சாங்களா? புராணம் படிச்சாங்களா? சாஸ்திரம் படிச்சாங்களா? தெரியாது. ஆனால் அந்த அளவுக்கு உன்னதமாக சைவம் ஓங்கி இருந்திருக்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா எல்லா குலத்தை சேர்ந்தவர்களும் அந்த உன்னத நிலையில இருந்து இங்க பெருமானை அடைந்திருக்கிறார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல உம் இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தளத்திலையும் ஒவ்வொரு முதன்மை தன்மை இருக்கு. ஆனால் பாடல் கிடைத்தவே கிடைக்காதது. பாடல் பெற்ற தளத்துல மட்டும்தான் அருள் வரும் என்று ஒரு மூட நம்பிக்கை என்று கூட நம்ம சொல்லலாம். எதற்காக நான் சொல்ல வந்தேன்னா, 40 நாயன்மார்கள் இந்த 4வருடைய தேவார திருவாசகத்தை படிச்சே இல்லையே. படிக்காம எப்படி அவ்வளவு உறுதிப்பாடாக ஏக இறை சிவமே என்று உணர்ந்து சிவத்தை தவிர வேறு எதுவும் சிந்திக்காமல் அப்படியெல்லாம் இறைவனை நோக்கி பயணித்தார்கள். இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். எந்த ஊர்ல சிவாலயம் இருந்து அங்க ஒரு லிங்க பிரதிஷ்டை செய்து முறையாக வழிபாடு நடக்கிறதோ அந்த ஊர்லயே திருக்கையிலே போய் வணங்கினோம்னா நமக்கு என்ன அனைத்து நலன்களும் கிடைக்குமோ கிடைக்கும். அதுல மாறுபாடு இல்லை. நான் முடியலையே, நான் சங்கரன் கோயில்ல பிறந்திருக்கேன். சங்கரன் கோயில் பாடல் பெற்ற தலம் இல்ல. திருநெல்வேலி மாவட்டத்துல திருநெல்வேலியை தவிர பல தலங்கள் பெரிய பெரிய திருத்தலங்கள்லாம் இருக்கு. ஸ்ரீவைகுண்டத்துலாம் சிவாலயம் இப்ப நான் போயிருக்கேன். அங்கெல்லாம் பெரிய தலங்கள்லாம் இருக்கு. அங்கே ஒரு திருப்புடை மருத்துவம்லாம் இருக்கு. அங்கெல்லாம் பாடல் இல்லை. சுசீந்திரத்துல எல்லாம் பாடல் இல்லை. அதனால அந்த தலங்கள்ல பாடல் இல்லாததால அது ஒரு எந்த விதத்திலையும் ஒரு பயன் விளைத்தலில் குறைவு என்று நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை முதலில் நம்ம எடுத்து விட வேண்டும். எதற்காக சொல்லிடுறேன்னா, அங்க இருந்து ஒரு பஸ்ல வராங்க. ஒரு 60 பேர், 40 பேர், இல்லைன்னா 25 பேர் ஒரு வேன்ல வராங்க. ஒரே நாள்ல ஒரு 8 கோயில், எந்த கோயில் எந்த பக்கம் பாதை இருக்குன்னு கூட தெரியாது. ஓடி ஓடி பார்த்துட்டு நாங்க இத்தனை கோயில் பார்த்தோன்னு கணக்கு 274 பார்த்துட்டேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒரு கணக்கெல்லாம் பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. அங்கேயே பக்கத்துல வழுவூர் அட்ட வீரட்டம் ஆணையை குறித்த வரலாறு ஒன்று இருக்கு. மயிலாடுதுறையில இருந்து 8 கிலோமீட்டர் இருக்கு. அங்க போக மாட்டாங்க. ஏன்னா அதுல பாடல் இல்லையா. அது வைப்பு கோயிலு, வழுவூர் வீரட்டம் என்று அப்பர் பெருமான் குறித்திருக்கிறாரு. அதுல எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் இந்த அறியாமையெல்லாம் நீக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம பேசுறோம். அப்ப என்ன செய்யறாரு? இது என்ன காரணம்னு நம்மளால நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு மீளவும் திருநள்ளாறு வர. இதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பதிகம் 2 பதிகத்துல ஒரு பதிகத்துல
திருநள்ளாற்றையும் திரு ஆலவாயையும் இணைத்து பாடியிருக்கிறார். ஒரு அற்புதமான திருப்பதிகம். நட்டபாடிங்கிற பண்ணு தோளுடைய செவியனுக்கு நட்டப்பட தானே. அந்த ஒரு 2 பாடல் மட்டும் அதை படிச்சு சொல்லிக்கிறேன். ஒரு நினைவூட்டுக்கும் இதற்கும் அதற்கும் அந்த போகமார்த்த பொன்மலையாள் என்ற திருப்பதிகத்தை உலகோர் அறிய அங்க தீயிலிட்டு அது எரியாமல் பச்சை பதிகமாக எடுத்தது. அந்த பச்சை பதிகத்தை போடுவதற்கு முன்பே அங்கிருந்தே திருநள்ளாற்று இறைவனை போட்டு இந்த திருநள்ளாற்று இறைவனும் இறைவியும் நான் கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த போகமார்த்த பொன்மொழியால் தன்னோடும் பொன்னகலம் என்று தொடங்கிய இந்த பதிகத்துல பாடல்கள்ல இறைவன் உறைந்திருப்பது உண்மை. அதனால நான் இந்த திருப்பதிகத்தை இந்த அவையோர் முன்பு பொற்றவன் முன்பு நெருப்புல போட போறேன். எரியாது பழுதிலை மெய்மையே பழுதிலை எரியினில் இவை பழுதிலை மெய்மையே என்று சொல்லி எல்லா பாடல்களையும் பாடியிருக்காரு. அப்படி பாடி முடித்தவரை அந்த நிகழ்வுகள்லாம் நடந்து ஏன்னா அது ஒரு பெரிய அதாவது ஒரு திருப்பு முனை என்று சொல்லலாம். முன்னதாகவே திருநீற்று பதிகம் பாடினோடனே நீ தோற்றிலீர் போலம் என்று சொல்லிட்டாரு. நீ தோற்றுட்டீங்கடான்னு சொல்லி நீ அகலும்னே சொல்லிட்டாரு. தீர்ப்பை வழங்கிட்டாரு. நீளமும் அவர்கள் இன்னொரு வாதம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன வாதம் இருக்கு என்று போன தடவை சொன்னேன். மன்னன் கேட்கும் பொழுது ஞானசம்பந்த பெருமானும் என்ன வாதம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னோன்னு அந்த எரி பண்ணணும்னு சொல்லி வராங்க. அப்ப முடிந்தவுடன் மீளவும் அந்த திருநள்ளாற்று திருத்தலத்துக்கு மதுரையிலிருந்து வராருன்னா நம்ம இப்படியெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சோழ நாட்டு மணர் பெயர்க்கூடிய தாண்டினா நமக்கு சோழ நாடு வந்துருது. இந்த அறந்தாங்கி எல்லாம் வந்துடுது இல்லையா? அது அறந்தாங்கி ஆவுடையார் கோயில்லாம் அடுத்தது வரும். அந்த வழியாக தான் அந்த மன்னார்குடி அதெல்லாம் இந்த இது சொல்லுவாங்களே ஜாகிரை பண்ணி சொல்லி நிலவியல் புவியியல் படங்கள் இருக்கு பாருங்க. அப்படியே எல்லாமே பொருந்தி வரும் இந்த வர பாதையில. அங்க மீளமும் பாடுறாரு. அப்போ 1வது திருமுறை 7வது திருப்பதினாவது நட்டபாடை பண்ணல பாடக மெல்லடி பாவையுடன் பல்பிணக்காடு இடம் பற்றி நின்று நாடகமாடும் நல்லாருடைய நம்பெருமான் இது என்பொருள் சொல்லாய் என்று ஒரு வினா. பாடகம்னா அந்த அது காலில் அணிந்து கொள்ளக்கூடியது. அம்பிகை காலில் ஒரு கொலுசோ ஒரு சலங்கையோ ஒழிக்கக்கூடியது அணிந்திருக்கிறாருன்னு அர்த்தம். பாடக மெல்லடி பாவையோட மென்மையான அடியை உள்ள மென்மையாக அடியெடுத்து வைத்து நடக்கக்கூடிய பாவையாகிய அம்பிகையோடும் படுபிணக்காடு இடம் பற்றி நின்று எங்க போய் நட்டம் ஆடுறாரு? நல்லர்களில் நட்டம் சுடுகாட்டுல போய் நட்டம் ஆடக்கூடிய பெருமான் பல்பிணக்காடு இடம் பற்றி நின்று சுடுகாட்டுல நாடகம் ஆடக்கூடிய நாட்டியம் ஆடக்கூடிய நல்லாரை உடமையாக உடைய நல்லாருடைய நம்பெருமான் எங்களுடைய பெருமானை இது என்பல் சொல்லாய். சொல் என்பது அசைச்சொல் பொருள் கிடையாது, ஓசைக்காக வரும். இது எண்கொள் சொல்லாய் என்று கேட்கிறாரு. வினா உரையாக கேட்கிறாரு. என்ன சொல்றாரு? அடுத்த 3வது வரியில சூடக முங்கை மடந்தை மார்கள். சூடகம்னா வளைகளை அணிந்த முன்கையில வளையர்கள் அடைந்த மடந்தைமார்கள்னா பெண்கள். அங்கே ஆலவாயில் இருக்கக்கூடிய பெண்கள் துணைவருடன் தொழுது ஏத்தி வாழ்த்த. துணைவரோட மதுரையில ஆலவாயில் இருக்கக்கூடிய பெருமானை அந்த வளையல் அணிந்த பெண்கள்லாம் துணைவர்களோடு சென்று ஏத்தி பரவி வாழ்த்துகிறார். இதுல என்ன குறிப்பு கொடுக்குறாருன்னா, நம்ம இல்லறத்தாரா இருந்தோம்னா கணவன் மனைவி இப்படி இல்லறத்து குழந்தைகளையும் அழைத்து கொண்டு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு குறிப்பு. கூடிய வரையில பார்த்தீங்கன்னா எல்லாரும் பல்வேறு பணிகள் இருக்கும். பிரதோஷத்துக்கு போகும்போது நம்ம இப்ப எல்லாமே ஞாயிற்றுக்கிழமையில பிரதோஷம் வராது. அவர் வேலைக்கு போயிருப்பாங்க, ஏதோ ஒரு பணியாக போயிருப்பாங்க. பெண்கள் மட்டும் போகக்கூடிய இது இருக்கும். அதே போல ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் தனியாக போவாங்க. 2 பேரும் திட்டமிட்டு போனாதான் போகக்கூடிய சூழல் இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும், கூடியவரை இயன்றவரை நாம் மனைவியோடையோ மனைவி கணவனோடையோ ஆலயத்தில் வழிபாடு செய்வது நன்று என்பதற்கு இது ஒரு மறைமுகமாக ஞானசம்பந்த பெருமான் ஒரு ஞானத்தை அங்கே கொடுத்தாரு. சூடக முன்கை மடந்தைமார்கள்னா முன்கையில வளையல் அணிந்த பெண்கள் துணைவருடன் தொழுது ஏத்தி வாழ்த்த. துணைவரோடு உங்களை வீழ்ந்து தொழுது எழுந்து ஏத்தி போட்டு பரவி வாழ்த்த. ஆடக மாடம். நாடகம்னா பொண்ணுன்னு அர்த்தம். பொன் போன்ற அந்த மாட மாளிகை எல்லாம் இருக்கு இல்லையா? நெருங்கு கூடல். அந்த கூடல்ல ஆளவாய் இருக்கு இல்லையா? அந்த கூடல்ல இந்த வீதிகள்ல பொன் போன்ற மாளிகைகள்லாம் இருக்கக்கூடிய ஆலவாயின்கள் அமர்ந்தவாறே இப்படி நீங்கள் ஆலவாயில் வீட்டு இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி அந்த நல்லாறுல இருக்கக்கூடிய இறைவன் தான் இங்க இதுல இருக்காருன்னு இன்னொரு தடவை பாட்டை பிடிக்கிறேன். பாடக மெல்லடி பாவையோடும் பல்பிணக்காடி பற்றி இடம் பற்றி நின்று நாடகமாடும் நல்லாருடைய நம்பெருமான் இது என்பது சொல்ல நீ போய் ஆலவாயில் அமர்ந்தவாறே அங்க போய் அமர்ந்திருக்கியே
அந்த ஆளவாய் எப்படி இருக்கும் பொழுதுதான் சூடக முன்கை மடந்தைமார்கள் துணைவருடும் தொழுது ஏத்தி வாழ்த்த ஆடகம் ஆடம் நெருங்கு கூடல் ஆளவாயின்கண் இருந்தவாறு என்று 2 திருத்தலத்திலையும் போற்றி சேர்த்து போற்றி 2 தலத்திலையும் இருக்கக்கூடிய இறைவன் ஒருவர் தான் என்ற ஒரு பெரிய ஒரு ஞானத்தை நமக்கு இங்க உணர்த்துறாரு. இது கடைசி பாடலை மட்டும் நான் பாடிட்டு நம்ம அடுத்தது ஒரு முக்கியமான வரலாறு இருக்கு, நமக்கு அதுக்கு போகலாம். அன்புடையானை கடைசி திருக்கடைக்காப்பு பெருமான சொல்றாரு, அன்புடையானை அரணை. யார் அன்புடையான்? அரண். கூடல் ஆளவாய் மேவியது என்கொள் என்று. நீ கூடல் ஆளவாயில மேவி இருக்கிறீர்களே, இது என்னையா என்று. நண்பனை, நல்ல போன்றவனை, நாதனை, ஒளி வடிவமாக இருக்கக்கூடிய என்னுடைய தலைவனை, நல்லாற்றனை, அங்க கூடல் ஆளவாயில போய் நீ மேவியது, அங்கே போய் இருந்தது என்ன காரணையான்னு சொல்லி யாரை வினவுறாராம்? நல்லாற்றில இருக்கக்கூடிய இறைவனை வினவுறாராம். இது கூர்ந்து பார்த்தாதான் புரியும். அன்புடையானை அரணை. அன்புடையானை யாரு? நல்லாற்றில் இருக்கக்கூடிய அன்புடையவனை, அந்த அரணை கூடல் ஆளவாய் மேவியது என்பது. நீ எப்படி கூடல் ஆளவாயில மேவி இருந்தீர் என்று வினவுறாரு. வினவிய அப்படின்னா வினவனன்னு சொல்லி இந்த 10 பாடல்ல சொல்றாரு. மேவியது என்கொள் என்று நண்பனை, நல்ல பொன் போன்றவனை, நாதனை, நல்லாற்றனை, நயம்பெற போற்றி நலங்குளவன். நயம்பெறன்னா நல்ல ஒரு தேர்ந்தெடுத்த சொற்பதங்களால் இறைவனை போற்றி நயம் குழாவி குழாவுதல்னா மகிழ்ந்து ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வது சொல்லுவாங்க. பொன்புடை சூழ்தரு மாடக்காழி. பொன்களால் பொன் போன்ற அந்த மகரந்த புழியாக இருக்கலாம், அந்த நிறம் உள்ள மாட மாளிகை எல்லாம் இருக்கலாம். புடைன்னா பக்கம்னு அர்த்தம். சூழ்தரு மாடக்காழின்னா அந்த மாட மாளிகை எல்லாம் பொன் போன்ற அங்கேயும் இருக்கு. இங்கே சொன்னார்ல மதுரையில, அதே போல பூசுரன் ஞானசம்பந்தன் சொன்ன அந்த அந்தணர்களுக்கெல்லாம் தலைவனான ஞானசம்பந்தன் ஆகிய நான் சொன்ன இன்புடை பாடல். இன்புடைன்னா இன்பம் விளைவிக்கக்கூடிய பாடல். 10 வல்லார். யாரு இந்த 10 பாடல்களையும் பொருள் உணர்ந்து பாட வல்லார்களோ இமையவர் ஏத்த இருப்பதாமே என்று தேவர்கள் எல்லாம் போற்றும்படி அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு நிலையிலே இருப்பார்கள் என்று இந்த பதியத்தை முடிக்கிறாரு. நம்ம இது நிறைய பேருக்கு தெரியாது. அங்க தீயில போட்டாருங்கிறது தெரியும். தீயில போறதுக்கு முன்னாடி ஒரு பதியம் படிக்க பாடினாருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இது போல வகுப்பு முறையில கேட்டாதான், யாராவது சொல்றதை கேட்டாதான் தெரியும். மீளவும் திருநள்ளாருக்கு அந்த இறைவனை நினைவு கூர்ந்து, திருநள்ளாற்று இறைவன் தான் அங்கே ஆலவாயிலே சொக்கநாதராக எழுந்தருளி இவரோடு உங்களுடன் இருந்து இவரை காத்தார் என்ற அந்த நன்றி கூறுவது மூலமாக இந்த பாடல்கள் எல்லாம் பாடுறாரு. இத பாடி அதுக்கப்புறமா என்ன செய்யறேன்னா, பல திருத்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு திருமருகல் செட்டிப்பெண் வரலாறு இருக்கு இல்லையா, அந்த திருமருகல் என்ற ஒரு திருத்தலத்துக்கு போறாரு. திருமருகல் திருத்தலத்துக்கு போய் அங்க இறைவனை வணங்கிட்டு அங்க தங்கி இருக்காரு. தங்கி இருந்து மறுநாள் நாளே விடியற்கால இந்த ஆலயத்துல வழிபடணும்னா அடியார் திருக்கூட்டத்தோட போறாரு. அப்போ ஒரு பெண்ணு ஒரு அவல குரல் கேட்குது. பெண் ரொம்ப இரட்டையா அழுது அழுகிறா. அழுகும் போதே என்ன பண்றாருன்னா, இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் பேசுறார். இறைவா, இதை போல ஆயிட்டுதே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது. அன்று கடல்ல நெஞ்சு எழுந்த போது அமரர்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது அந்த நெஞ்சத்தை காத்தீர்களே. அன்று மார்க்கண்டேயன் வேறு வழி இல்லாமல் தங்களை சரணடைந்தவன் தான் அந்த யமனை விதைத்து எங்களை காத்தீர்களே. அன்று மன்மதனை எரித்தவுடன் ரதி தேவி வீழ்ந்து புலம்ப அவளுக்கு அருள் புரிந்தீர்களே. இப்படியெல்லாம் அடியார்களை எல்லாம் காத்தீர்களே, என்னை நீங்கள் காக்க வேண்டாமா என்று சொல்லி அந்த ராஜகோபுரத்தை பார்த்து இந்த பெண் மதியோடு வினைவி போற்றி எழும்போது, இவ்வளவு வாழ்வியல் துன்பம், ஏதோ ஒரு எல்லையில்லாத துன்பத்தை அடைந்த ஒரு பெண் அந்த சூழ்நிலையிலும் இறைவனை மறக்காமல் இறைவனை இப்படியெல்லாம் இறைஞ்சுகிறாளே என்று சொல்லி ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த பெண்ணை நோக்கி போவதாக இங்க சேக்கிழார் அதை அமைத்திருப்பார். அந்த அந்த காட்சிய அப்படியே ஞானசம்பந்தர் என்ன பாடியிருக்காரோ இதுல இருந்தே எடுத்து அங்க பாடியிருப்பார். அங்க இதுல இருந்து திருச்செங்கோட்டாங்குடியில அங்க இவர் இருக்காரு இல்லையா, சிறு தொன்று ஒரு விருந்து கொடுத்தாரு. அங்க இருந்து பாடிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. திருச்செங்கோட்டாங்குடியில கிளம்பி அங்க இருந்து திருமருகல் பக்கத்திலே இருக்கு. ஒரு இது என்னன்னா,
அங்க இதுல மயிலாடுதுறை to திருவாரூர் சாலையில சன்னாநல்லூர் என்று ஒரு ஊர் வரும். அங்கேருந்து நேரா வந்து ஒரு 7 கிலோமீட்டர் போனோம்னா, அந்த சாலைக்கு வடபுறம் திருப்புகழூர். அந்த அப்பர் ஐக்கியமான இடம் இருக்கும். அங்கிருந்து ஒரு 2, 3 கிலோமீட்டர் போனோம்னா, சாலையை ஒட்டியே வந்து தென்புறம் மருகல், இந்த திருமருகல் திருத்தலம் வரும். அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனோம்னா, ஆற்றை கடந்து மீளவும் அ இந்த திருச்சாத்தமங்கைன்னு வரும். மீள திருமருகல் வந்துட்டு கொஞ்சம் உள்ள இன்னும் தெற்க போய் போனோம்னா, இந்த இது வந்துரும். அ திருச்செங்காட்டங்குடி அந்த திருத்தலம். இது எல்லாமே சூழலா ஒரு 4, 5 தலம். இன்னும் கொஞ்சம் திருவாரூரை நோக்கி வேற ஒரு குறுக்கு பாதையில வந்தா திருப்பயற்றூர் என்று சொல்லி அப்பர் பெருமான் பாடிய அந்த திருத்தலம். அடுத்தது விற்குடி வீரட்டம். இதெல்லாம் ஒரே ஒரு ஒரு 15 கிலோமீட்டர் இதுக்குள்ளேயே இருக்கு. பக்கத்துல பக்கத்துல 3, 4 கிலோமீட்டர் இடைவெளியிலேயே தான் இருக்கு. வந்தவங்க இத போல ஸ்தல பிரயாணம் முடித்தவர்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்ப என்ன செய்றாருன்னா, இங்க திருமருகலுக்கு போறாரு. திருமருகல் நகரின்கண் எழுந்தருளி, அதாவது திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்று பெரிய புராணத்துல 472வது பாட்டு. நான் அப்படியே மேம்போக்கா படிச்சு மேம்போக்கா இதுக்கு பொருள் அந்த அந்த ஒரு நாடகமாக வந்து உள்ளத்துல பதிக்கணும்னா, அங்க நடந்த சூழல அப்படி சொன்னாதான் சரி. திருமருகல் நகரின்கண் எழுந்தருளி, திங்களுடன் செங்கண் பாம்பு மருவும் நெடும் தடைமவுளி மாணிக்க வண்ணர் கழல் வணங்கி போட்டு. இங்க பாருங்க, இந்த பாம்பு சம்பந்தப்பட்டதாவே ஆரம்பிக்கிறது. சேக்கிழாரும் ஆரம்பிக்கும்போது பாத்தீங்கன்னா, அ திருமருகல்ல வந்து அங்க எழுந்தருளி, திங்களுடன் நிலவோட செங்கண் பாம்பு மருவு அந்த பாம்பையும் வந்து வச்சிருக்கிறாராம். செம்மையான சிறந்த கண்களை உடைய செங்கண் பாம்பு மருவு நெடும் சடை மவுளி. மவுளின்னா சடாமுடிய தான் சொல்றது அது. மாணிக்கவண்ணர் அங்க இறைவனுடைய பெயரு மாணிக்கவண்ணர் என்ற பெயரு. அவருடைய திருவடியை வணங்கி போற்றி, உருகிய அன்புறு காதல் உள்ளழைப்ப. இந்த மனம் உருகி இறைவனை நினைந்து நினைந்து அந்த விருப்பம் இருக்குல்ல, இறைவன் மீது உள்ள எண்ணம் வந்து அலைபாயுதான் மொத்தத்துல. உள்ளழைப்ப தெள்ளிமிசை உடனே கூட பெருகு தமிழ் தொடை சாத்தி அங்கிருந்தார் பெரும்புகழி பிள்ளையார் தான். இதுல என்ன நமக்கு பெரிய வருத்தம்னா, இந்த திருப்பதிகம் கிடைக்கல நமக்கு. இறைவனை போற்றி பரவி ஒரு திருப்பதிகம் பாடினதா சொல்றாரு. அந்த திருப்பதிகம் கிடைக்கல. வேற 2 திருப்பதிகம் உண்டு. செங்காட்டங்குடியும் திருமுருகனையும் இணைத்து பாடக்கூடிய ஒரு திருப்பதிகமும் இந்த சடையாயனுமால் என்று சொல்லி இந்த திருப்பதி. அடுத்த பாடல். அந்நாளில் ஒரு வணிகன் பதிகனாய். பதிகன்னா ஒரு வழிப்போக்கனாக வரான். அணைவான் ஓர் கன்னியையும் உடனே கொண்டு ஒரு பெண்ணையும் அழைத்து கொண்டு வரான். திருமணமாகாத பெண்ணையும். பொன்னார் மேரு சிலையார் கோயில் மாடு. அந்த மேரு வந்து வில்லாக உழைத்தார் இல்லையா, அந்த பெருமான் வீட்டுக்கு அந்த சிலையினா வில்லு. அவரு இந்த ஆலயத்தின் பக்கம். கோயில் மாடு. மாடுன்னா அந்த இடத்துல பக்கம். புறத்தில் ஒரு மடத்து இரவு துயிலும் போது 2 பேரும் வந்து திருமணம் செய்து கொள்ளலாம்னு தானே வராங்க. ஆஹ் மின்னார் வெள்ளியிற்று அரவு கவ்வுதலும் ஒரு பாம்பு கடிச்சிடுதுன்னு சொல்றாரு. மின்னல் போல ஒரு வெள்ளையான பற்களை உடைய பாம்பு வந்து கவ்வி கடிச்சிடுது. இதுல இருந்த விடவேகம் கடிது தலை கொண்டு மேல வந்து தலையில வரல வச்சு தன்னாவி நீங்கும் அவன் தன்மை கண்டு அவன் வந்து உயிரை வந்து நீங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த பெண் வந்து என்ன பண்றான், அந்த மாமன் அந்த வரலாறு எல்லாமே நான் இப்ப வந்து சொல்லுவா. இந்த பொண்ணு பொண்ணு பெண்ணே வந்து அதை வந்து சொல்ற மாதிரியே வரும் இது. இது பின்னால வருது, நம்ம அதுக்கு போக வேண்டாம். அங்க என்ன நடக்குதுன்னா, வைப்பூர்ல வந்து தாமன் என்று ஒரு வணிகர் இருக்கிறார். அவர் என்ன ஜாதியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். ஒரு வணிகர் இருக்காரு. அவருக்கு 7 பெண்கள் இருக்காங்க. அவரு பெருந்தனக்காரரா இருக்காரு. அவருகிட்ட வந்து என்ன பண்றான், ஒரு அவருக்கு வந்து மாமன் முறையில உள்ளவன், இவரோட தங்கச்சி பையனோ, அக்கா பையனோ யாரோ ஒருத்தன் மாமா முறை உள்ளவன் அந்த வீட்ல இருக்கான். ரொம்ப ஏழ்மையான பையன். இவருடைய பணிகளை எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கான். அவன் ஒரு சிறந்த ஒரு செயலாக்கம் இருப்பதால அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த பையனை வந்து நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த பெரிய பெண்ணை வந்து நான் உனக்கு தரேன், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரு. இவன் ரொம்ப ஆசையா என்ன பண்றான், அப்ப வந்து மாமா அப்படிலாம் நம்ம மேல அன்பா இருக்காருன்னு வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்கா நல்லா செஞ்சுட்டு இருக்கான். அந்த காலத்துல என்ன ஆயிடுதுன்னா, பொருள் கொடுத்து பெற்றோர்களுக்கு வந்து பொருள் கொடுத்து பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு முறைமை இப்ப கிட்டத்தட்ட வரப்போகுது. அப்படி இருந்திருக்கு.
அரேபியால கூடலாம் இருக்கும்பாங்க. இப்பயும் வந்து சவுதி அரேபியாவுல பெண் பெற்றவர்களுக்கு இத்தனை லட்சமோ, இத்தனை கோடியோன்னு கொடுத்து அந்த பெண்ணை எடுத்து செல்வார்கள் என்று சொல்லிலாம் இருக்கும்பாங்க. அங்க பெண்ணுக்கு வந்து பணம் குடுத்து இது பண்ணும்போது, அப்ப என்ன ஆயிடுது, ஒரு பெரிய ஒரு தனவந்தர் வந்து இவர்ட்ட பெண்ண கேட்கும்போது, இவனுக்கு வாக்கு குடுத்தார்ல, வாக்க மீறி அவனுக்கு கல்யாணம் பண்ணி உடனே அவன் வந்து கவலைப்பட்டு தொய்வடையும்போது, "நீ கவலைப்படாத மாப்பிள, உனக்கு அடுத்த" அவ பேர சொல்லி அந்த பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. நம்பிக்கையா இருக்கான். இப்படியே நடக்குது. ஒவ்வொரு பெண்ணா வந்து 6 பெண்கள வந்து பொருள் பெற்றுக்கொண்டு திருமணம் செய்து கொடுத்தான் 7வது. அப்ப இந்த 7வது பொண்ணு என்னன்னா, ஒரு சிவ வழிபாட்டுல வந்து சிறந்தவளா இருக்கா. நம்ம இந்த பின்னால நடக்கக்கூடிய நிகழ்வுகள வச்சு தான் அப்படி நான் வந்து சொல்லணும். என்னன்னா, சிவனை தவிர அந்த பெண்ணுக்கு எவளையுமே தெரியாது. சிவனை தவிர எதையுமே போற்ற மாட்டாருன்னு பின்னால திருப்பதிகத்துல ஞானசமுந்தராலயே அடியாள் என்று பெற்ற ஒரே பெண் அந்த பொண்ணு, திருமருகல் பெண். அடியாள் என்று யாருமே ஞானசம்பந்த பெருமான் சொல்லல. இதெல்லாம் நீங்க வந்து எங்க படிக்க முடியாது. அப்படிப்பட்ட வந்து பெருமைக்குரிய பெண்ணு. அவ என்ன நினைச்சிருப்பா? நம்ம வந்து இப்படி நினைப்போம். அப்பா வந்து சத்தியம் தவறுறாரு. ஒரு வாக்கு தவறுவதுங்கிறது நம்பிக்கை துரோகம் பண்றது, நம்பிக்கை மோசடி செய்றது உலகத்திலேயே பெரிய பாவம். நன்றி கொள்வது என்று பொருள் அது. இப்படி வந்து அப்பா செய்றாரே அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணு சரி இந்த மாமனுக்கு ஏதாவது ஒரு நம்ம வாழ்க்கை குடுக்கணும். எல்லா பெண்களையும் வந்து திருமணம் செய்து தரேன்னு ஆரியவும் கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு, என்ன கல்யாணம் பண்ணி குடுக்கணும்ங்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு தனவந்தன் வந்து பெண்ண கேட்டா எண்ணெயும் குடுத்து அவன வந்து ஏமாத்திருவாரு. இதற்கு இடம் கொடுக்கக் கூடாதுன்னு இந்த பெண் நினைச்சு மாமாட்ட சொல்லி, அவன் மேல உள்ள ஆசையால இல்ல. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் மேல அவனுடைய அழகுலயோ, அவனுடைய பண்பு நலன்கள்லயோ கவரப்பட்டு தன்னுடைய உள்ளத்த பறி கொடுத்து ஏன்னா அவ வந்து இறைவன்ட்ட உள்ளத்த பறி கொடுத்தவ. அப்படிப்பட்ட ஆசையால இல்ல, அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் நம்ம. ஒரு இல்லற வாழ்க்கை கொடுக்க வேண்டும். இப்படி நம்ம தந்தை இறந்து விட்டாரே. ஆ மாமா நம்ப எங்கேயாவது போய் திருமணம் செஞ்சுக்கிறோம் அயல் ஊர்ல. அப்ப வந்து இந்த களவு மணம், கற்பு மணம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தான் நமக்கு இது சங்க காலத்துல இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஒரு நடைமுறையில இருந்திருக்கு. அப்ப விரும்பியவரோட வந்து உடன்போக்காக போகக்கூடிய இதெல்லாம் இருக்கு. அப்ப என்ன செய்றாங்க 2 பேரும் முடிவு பண்ணி போயிடுறாங்க. வைப்பூருங்கிறது என்னன்னா, இது ஒரு பெரிய ஒரு இன்னைக்கும் புவியியல் படி இது பல பேருக்கு தெரியாது. ஆ அந்த இந்த சன்னாநல்லூர்ன்னு ஒரு ஊர் சொன்னேன். திருவாரூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனா ஆண்டிப்பந்தல்னு ஒரு ஊர் வரும். அதுலேருந்து நம்ப போனோம்னா தான் பனையூர், திருப்பனையூருங்கிற ஊருக்கு கூட போலாம். அதுலேருந்து நேரா போனா திருச்செங்காட்டங்குடி, திருக்கண்ணபுரம், திருச்செங்காட்டங்குடிக்கு அந்த ரோடு போயிடும். அந்த சாலையில வந்து இந்த வைப்பூருங்கிற ஊரு இருக்கு. இந்த கங்கலாஞ்சேரி நாகூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. கங்கலாஞ்சேரியிலேருந்து நாகூர், விற்குடியூருக்கெல்லாம் போவாங்க. அந்த ரோட்ல வைப்பூர் இருக்கு. இந்த திருமருகல் சன்னாநல்லூர் வழியா போனோம்னா அந்த ரூட்ல இருக்கு. இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வைப்பூருக்கும் இந்த கங்கலாஞ்சேரியிலேருந்து 7 கிலோமீட்டர் கிழக்க இது இருக்கு. அங்க சன்னாநல்லூர்லேருந்து கிழக்க திருமருகல் இருக்கு. அங்கேருந்து அவங்க ஊர்ல அந்த வயல் வழியாக வந்து குறுக்க போனா ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த நில அமைப்பு அப்படியே இருக்கு பாருங்க. அதுக்காக நான் சொல்றேன். அந்த வைப்பூருங்கிற ஊரு எனக்கு தெரியும். நான் அங்க போயிருக்கேன். அங்க ஒரு சின்ன சிவாலயம் இருக்கு. சரியா கவனிக்காம அந்த ஊர்க்காரங்கலாம் அப்படிலாம் அதோட பெருமையெல்லாம் தெரியாம இருக்காங்க. அ அப்படி வந்து என்ன பண்றாங்க 2 பேரும் இரவு கிளம்பி போயிடுறாங்க. காலையில நம்ம திருமருகல்ல இங்க உள்ள உள்ள பெரியோர்களை எல்லாம் வந்து வைத்து இந்த திருமணத்தை இறைவன் திருமணம் போய் நம்ம செஞ்சுக்குவோம் அப்படின்ற முடிவுல போயிடுறாங்க. அங்க போய் இரவு வந்து ஆலயத்திற்கு முன்புறம் அந்த சந்நிதி வீதியில உள்ள ஒரு மண்டபத்துல பொதுவா அங்க மடங்கள் அப்பல்லாம் உண்டுல்ல. இங்க வந்து மக்கள் வழிபோக்கர்கள்லாம் வந்து தங்கக்கூடிய மடங்கள்லாம் இருக்கு. அங்க வந்து தங்கியிருக்காங்க. தங்கியிருக்கும் பொழுது என்னன்னா, எதிர்பாராத விதமாக அவன ஒரு பாம்பு கடிச்சுது. இதுதான் வந்து நடந்த நிகழ்வு. அது பின்னால இந்த ஞானசம்பந்த பெருமான்ட்ட நான் இப்ப இந்த சொன்ன வரலாற சொல்றேன். அப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா, "விடவேகம் கடிது தலை மீக்கொண்டு ஏற தன்னாவி நீங்கும் அவன் தன்மை கொண்டு" அவன் உயிர் போய்க்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டு. சாயல் இளம் கண்ணி நிலை தளர்ந்து சோர்வாள். தளர்ந்து ஐயோ! இப்படிலாம் ஆயிட்டுதே! எங்கடா போவேன்? நான் அவங்க அப்பாவும், அம்மாவையும் விட்டுட்டு வந்துட்டேன். அங்கேயும் போ முடியாது. இவன நம்பி வந்தா இவன் இப்படி ஆயிட்டானே! நான் என்ன செய்வேன்னு சொல்லி ஒரு தவிக்கக்கூடிய ஒரு நிலைய வாளரவு தீண்டவும் தீண்டவும் தான் தீண்டகிலார். அப்பொழுது உள்ள ஒரு பண்பு நலன் என்ன சொல்றாங்க, திருமணம் ஆவதற்கு முன்பு ஆண்களோ, பெண்களோ தொட்டுக்கொள்வது கூட கிடையாது என்று சொல்லி நாங்கலாம் சிறு பிள்ளையாக இருக்கும்பொழுது எங்க தலைமுறையில அப்படி இருந்தது. அப்பல்லாம் சொல்லுவாங்க வந்து, அவங்க 1 வருஷம் ஆகும் அவங்க வந்து பேசிக்கிறதுக்கு.
அப்படிலாம் சின்ன பிள்ளைகள் நாங்க இருக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம். வாளரவு தீண்டவும் அந்த பல்ல உடைய அந்த ஒளி மிக்க அந்த அரவத்தால வந்து தீண்டப்பட்டாலும் தான் தீண்ட இல்லாது. அவனு தொட்டது கூட கிடையாது. மறுமாற்றம் மற்றொருவர் கொடுப்பார் என்று. சரி அம்மா நான் உன்னை காப்பாத்துறேன்னு ஆதரவு கொடுக்கறதுக்கும் ஆள் கிடையாது. ஆளறியை போன்றவன் அணுக வீழ்ந்தே அவன் கிட்ட வந்து வீழ்ந்து அசைந்த மலர் கொடி போல்வாள் அரற்றும் பொழுது அது கொடி போல இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து அரட்டி அழுது ஓலம் ஏறுறான்னு இருக்கும். கோளுருமும் புல்லரசும் அணையாருன்னா இந்த இவங்க இருக்காங்க பாருங்க இந்த அப்புறம் வந்து புல்லரசுன்னா இந்த இது சொல்லுவாங்கல்ல புல்லரசுன்னா இது கழுகு இருக்கு இல்லையா அத போல வந்துக்கிறதுக்கு அந்த சிவோகம் பாவனைன்னு சொல்றோமே அது போல அந்த கருட பாவனை மந்திரத்தை சொல்லி தன்னையே வந்து கருடித்து அந்த மந்திரவாதி கண்ணால் நோக்குனா அந்த விஷம் இறங்குமா அப்படிலாம் இருக்கு இல்லையா. கோளுரும்னா இடி செய்வோம் இடி இடிக்கிற மாதிரி மந்திரங்களை சொல்லி அந்த விஷத்தை இருக்கக்கூடியவன் அந்த மந்திரவாதிகள்லாம் ஏதோ ஒண்ணு பாக்குறான் இன்னும் ஆக மாட்டேங்குது. கோளுருமும் புல்லரசும் அணியார் எல்லா கொள்கையினாலும் தீர்க்க எல்லா வழியாலையும் மருந்து கொடுத்து பார்த்து அது கொடுத்து பார்த்து ரத்தத்தை கீறி விட்டு எடுத்துக்கிட்டு அப்புறம் இந்த கருடனையில அப்புறம் இடி இடிக்கிற பாவனையில எல்லாம் நோக்கி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி ஒன்றும் ஆகல. ஈழறிவு புலர்கள் இரவு என்ன துக்கமான இரவு என்ன இரவு வந்து நீளாம இருக்கணும்னா தூங்கிட்டோம்னா நீளாது. தூக்கம் வரலன்னா நீண்ட இரவா தானே போகும். புலர்காலை விடிய காலம் மாலை வாச நெறிகுழலால் நெடித என்று புலம்புகிறாள். அந்த மனமிக்க மலர்களை அணிந்த குழலையுடைய அந்த பெண்ணா வந்து புலம்புறா. என்ன சொல்லி புலம்புறாங்கிறது தான் முக்கியம். நமக்கு ஒரு துன்பம் வந்தோடனே இறைவனை மறந்துட்டு நம்ம வந்து உலகில் இயல்பு ஒரு நமக்கோ நம்ம இல்லத்தாருக்கோ யாருக்கோ ஒரு துன்பம் வந்ததுன்னா அதிலிருந்து காக்க வேண்டும் என்று உடனே இறைவனை நினைந்து இறைவனை இடம் வந்து இறங்கி எப்படியாவது காப்பாத்தி என்று அந்த சொல்ற எண்ணமே வராது. அந்த துன்பத்துக்கு என்ன செய்யலாம் டாக்டர் பார்க்கலாமா அவரை பார்க்கலாம். இந்த பொண்ணு அந்த மதியோட இந்த இறை வழிபாட்டுல ஓரிரை கோட்பாட்டுல தலை நின்று சிவத்தை தவிர வேறு இறைவனையே வந்து இறைவனாக நினைக்காத அந்த நிலையிலிருந்து அப்படி இருந்த பெண் அவ. என்ன சொல்றா அன்னையையும் அத்தனையும் பிறந்து அப்பா அம்மாவை பிரிந்து என்னை அடைவாக உடன் போந்தேன். நீதான் என்னை வந்து காக்க போகிறாய் என்று சொல்லி நான் உன்னோடு வந்தேன். அறவாள் வீடு என் உயிர் விட்டு அகன்றாய் யான் என் செய்கிறேன் இன்று பாம்பு கடிக்கப்பட்டு நீ உடல் வந்து விட்டு விட்டு நீ இப்படி வந்து விழுந்து விட்டாயே நான் என்ன செய்வேன்னு அரற்றா. அவன் உயிரோட இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையிலேயே கேட்கிறார். இவ்விடுக்கன் தீர்க்கின்றார் யாரும் இல்லை. இப்படிப்பட்ட துன்பம் எனக்கு வந்து எழுந்து விட்டதே எதனால் வந்தது என்று தெரியவில்லை. இதை தீர்க்கக்கூடியவர் எவருமே இல்லையே. மன்னிய சீர் வணிகருக்குள்ள மணியே மனிதர் குலம் தானே அவங்க சொல்றான். நிலை பெற்ற சீர்நர்த்தம் மன்னியன்னா நிலை பெற்ற யானும் வாழேன். இப்ப எப்படி உயிரை வைத்துக் கொண்டிருப்பேன். அப்பா அம்மாவையும் விட்டுட்டு வந்துட்டேன். உன்னை நம்பி வந்தேன். உனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துட்டுது. இதுக்கப்புறம் நான் வந்து எதற்காக என்று சொல்லி அயர்வாள். அப்ப வந்து என்ன எழுது இப்படி வந்து அயர்ந்தவளுக்கு இறைவனை தொடர்ந்து இரவு பகலும் தவறாது வழிபட்டு இருந்த அந்த நெறியில நின்னோன்னா அவளுக்கு மூளை அந்த இடத்துல மதியால அறிவால என்ன செய்யுது ராஜகோபுரத்தை பார்த்தோம்னா சாமிகிட்ட முறையிட ஆரம்பிச்சு. ஏன்னா இறைவனே மறந்து போன சூழ்நிலையில இந்த துன்பத்துல உழன்று இருந்து கொண்டிருந்தவை எப்பொழுதுமே இறைவனை வந்து இந்த நேரமும் வணங்கக்கூடிய இயல்புடைய அவளுக்கு அந்த இயல்பாக இருந்துக்குது. மதியினாலே சென்னி இளம் பிறை அணிவார் கோயில் வாயில் தலையில வந்து இளம்பரி அணிந்திருக்கக்கூடிய பெருமானுடைய கோயில் வாயில் திசை நோக்கி அழுதா. இந்த வாயில் திசையை நோக்கி ராஜகோபுரத்தை நோக்கி அழுகுறா. செயல் ஒன்றும் இல்லை, வேறு செயலும் இல்லை, வேறு எந்த செயலும் இல்லை. அடைக்கலத்துக்கு அவளுக்கு அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. இறைவன் மட்டும்தான் அடைக்கலாம். சிவபெருமானே நீயே எனக்கு அடைக்கலாம் என்று சொல்லி சிவபெருமானிடம் வந்து அவருடைய வரலாற்றை எல்லாம் முழுமையாக வந்து பிறர் சொல்ல கேட்டு அறிந்து உள்ளத்திலே வந்து வைத்திருக்கிறாள். இப்படியெல்லாம் அருளக்கூடிய பெருமானா என்று சொல்லி அதனாலதான் இப்படிலாம் கேட்கணும். எத்தனை பேர் வராங்க கேட்க அதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். எத்தனை பேர் நம்ம வந்து ஞான பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்து நம்ம ஏம்புற புத்தகத்துல மூடி கிடக்கிற விஷயத்தை தான் சொல்லணும். சொந்த கருத்தை சொல்றது இல்லை. எத்தனை பேர் கேட்க வர்றாங்க. அவ எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கா. எவ்வளவு பெரிய பெண்ணுன்னு பாருங்க. சாதாரண பெண் கிடையாது. ஆச்சாரியாரின் பரிந்துரை வந்து தகுதி உடையவர்களுக்கு மட்டும்தான் பரிந்துரை செய்வார்கள் என்பது பல உதாரணம். அதில் இது ஒரு உதாரணம்.
என்ன சொல்றா? அடியாராம் எம்மையவர்தம் கூட்டம் மொய்ய அலைகடல்வாய் நஞ்சு உண்ட அமுதே. அன்றைக்கு வந்து அலை அமுதம் போல இறைவா, அன்னைக்கு அலைகடல்ல வந்து நஞ்சு எழுந்த போது தேவர்கள்லாம் உன்னை சரணடைந்த போது அந்த நஞ்சை உண்டு இல்ல. செங்கன் நெடியானும் நான்முகனும் காணா போல நீல விட அரவணிந்த நிமலா. பிரம்ம விஷ்ணுக்களாலையும் வந்து காண முடியாத அந்த நீல விஷத்தை தாங்கி நிற்கக்கூடிய அரவத்தையே நீ வந்து அணிகலனாக அணிந்திருக்கக்கூடிய பெருமானே அப்படிங்கிறார். நிம்மலான்னா எந்த வித குற்றமும் இல்லாதவர். வெந்த பொடியான காமன் உயர் ரதி வேண்ட புரிந்தளித்த புண்ணியனே. அன்னைக்கு ரதி வந்து புலம்பி அழுத உடனே காமனோட உயிரை நீங்க வந்து கொடுத்தீங்கல்ல, அவளுக்கு அவளுக்கு என்ன பெரிய வரம், ஒரு அதிர்ஷ்டமான வரம், உலகத்திலே கிடைக்காது. அவ்வளவு பெரிய சிவபக்த ரதி, சாதாரண சிவபக்தன். சாமிகிட்டே நேரா பேசி புலம்பில அந்த புருஷனோட வந்து மன்மதனோட உயிரை வந்து மீட்டிருக்கா. அவளுக்கு கிடைச்ச என்ன ஒரு பெரிய பாக்கியம்னா, அவளுக்கு மட்டும்தான் வந்து மன்மதன் உருவமா தெரியும். வேற யாருக்கும் தெரிய மாட்டேன். இது எவ்வளவு வந்து ஒரு பாதுகாப்பு தெரியுமா? நம்ம கணவன் வந்து பிற பெண்களால் அபகரித்து போக முடியாதபடி இப்படிப்பட்ட ஒரு வரத்தை சாமி இப்படிலாம் சிந்திச்சு பார்க்கணும். மாற்றி மாற்றி யோசிக்கிறாங்கல்ல, இப்படிலாம் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? அப்ப என்ன சொல்றா? வெந்து பொடியான காமன் உயிர், காமனுடைய உயிரை ரவி வேண்ட புரிந்தளித்த புண்ணியனே. விரும்பி, புரிந்து என்ற சொல்லுக்கு பல இடங்கள்ல ஒரு புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவைன்னு வரும். புரிந்துன்னா விரும்பி என்று பொருள் எடுத்துக்கணும். புரிந்தளித்த புண்ணியனே, பொங்கர் வாச கடியாரும் மலர்ச்சோலை மருகள் சூழும் கவின் மருகள் பெருமானே. இந்த மனங்கள் சூழக்கூடிய சோலை நடுவில் இருக்கக்கூடிய அழகிய மருகளில் இருக்கக்கூடிய பெருமானே, காவாய் நீ என்னை நீதான் காக்க வேண்டும் என்றும். அடுத்து 477வது பாட்டு. வந்தடைந்த சிறுமறையோன் உயிர்மேல் சீறி வருங்காலன் பெருங்கால வளையம் போலும் செந்தரு கண் வெள்ளி ஏற்று கரிய போலும் சிதைந்து ஊர்ல உதைத்தருளும் செய்யத்தால். உகந்த திருவடிகளை உடையவன யமனை வந்து முத்தி கொண்டுட்டாராம். வந்தடைந்த சிறுமணியம் வந்து சரணடைந்த சிறுமறையம், என்ன போல அவன் ஒரு சிறுமறையம். உயிர் மேல் சீறி வருங்காலன், அவன் உயிரை பற்றி கொள்ள வேண்டும் என்று சீறி வந்த காலனாகிய யமன் பெருங்கால வளையம் போல ஒரு பெரிய வளையம் அருகே என்ன பண்றான்னா செந்தருகன் வெள்ளையிட்டு கறி வைக்கணும்னா செம்மையான சிவந்த கண்களும் அவனுக்கு பல்லு அப்படி இருக்குதான், ஒரு கருப்பா இருக்கான், வெண்மையான இது ஒரு செம்மையான நெருப்பு போன்ற கண்கள். சிதைந்து ஊர்ல உதைத்தரலாம், அவன் வந்து சிதைந்து உருளும்படி காலால் உதைத்து உருட்டிய பெருமானே அந்த மார்க்கண்டேயனை காப்பாற்றினியே என்று சொல்லி சொல்றார். இந்த விட கொடுமையாக மாறும். இந்த கொடுமையான விட வந்து இவனை வந்து பற்றி இவனை மரணத்தில் கொண்டு சேர்த்திருக்க. இதுல என்னன்னா ஒரு பெரிய விஷயம், அவன் மரணிக்கலையானா அந்த மரணத்தின் எல்லைக்கு போயிட்டான். அது வரலாம் வச்சுக்கணும். அந்த உடல்ல வந்து ஒரு இது ஓடிட்டு இருப்பாங்கல்ல, பாம்பு கடிச்சு உயிர் போயிடாது உடனே. அதுக்கு ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்குங்கிறான் பாருங்க. அந்த நிலைமையில அவன் வந்து இப்ப வந்து ஞானசம்பந்தர் காக்கலன்னா அவன் முடிஞ்சிடறான், அவ்வளவுதான். இந்த விட கொடுவேகம் நீங்குமாறு, இந்த கொடுமையான அந்த விஷத்தோட வேகங்கள் நீங்குமாறும் யான் இடுக்கன் குழி நின்று ஏறுமாறும், இந்த துன்பு குழியிலிருந்து நான் மேல வருமாறும் அந்திமதி குழியை குழவி வளர் செய்ய வேணி அணிமருகள் பெருமானே அருளாய். அந்த மதி குழவிய இந்த வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த சிவந்த சடையில செய்ய வேணின்னா சிவந்த சடையில வைக்கிறது அழகிய மருகள் பெருமானே அருளாய்ன்னு இப்படி எல்லாம் முன்னவரதா சொல்றாரு. இத்தன்மை சிவனர்களை சிந்தித்தேங்கும் இளங்குடி போல் முடங்கும் இடை ஏழை ஏற்கும். ஏழைனா பெண்ணு. இப்படி தன்மைகளை எப்பொழுதுமே சிவனர்களையே சிந்தித்து போற்றி பரவக்கூடிய இந்த கொடி போல்வாளாகி இந்த பெண் போற்றி பரவ அத்தன்மை ஓசை எழுந்து இறைவனை வந்து இப்போ அவரு ஞான ஆசிரியர்களுக்கு எல்லாம் எப்பொழுதுமே சித்தத்தை சிவன்பால் வைத்து தலைமையில வந்து பெருமானுடைய திருவடி இருப்பதாக சிந்தித்து இடையேதான் போவாங்களாம். வேற எதுவுமே அவங்களுக்கு வந்து காதல விடாதான். பூவும் நீரும் பலியும் கொண்டு புகழுரையே நாவில் நின்று ஏத்தல் ஓவார் யாவும் கேளார் செவித்துளைகளால் அவன் பெருமைகளால். ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு திருப்பூரோட இருக்கக்கூடிய அடியார்ல, யாரும் வந்து கேளார் செவித்துளைகளால் அவன் தன்மை அல்லால்னா அப்படிப்பட்ட தன்மையுடைய ஞானசம்பந்த பெருமான ஒரு அவல நிலையில, ஒரு துன்ப நிலையின் உச்சத்துல இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் போற்றி போற்றி பரவி இந்த பெண் வந்து இப்படி எல்லாம் வந்து ஓலமிட்டு அழுத உடனே அது வந்து அவர் செவியில் ஏறிடும். ஏன்னா பேசுறது இதெல்லாம் நுணுகி இந்த கோணத்துல எல்லாம் பார்க்கணும். அத்தன்மை ஓசை
எழுந்து எங்கள் சண்பை அடகையார், எங்க சண்பையில இருக்கக்கூடிய பெருமானாகிய ஞானசம்பந்த பெருமான் கும்பிட வந்து அணைகின்றார்தான். அங்கே வந்து அப்பொழுதுதான் அவரு விடியற்கால அங்க வழிபட வர்றாரு. மெய்த்தன்மை விலங்கு, மெய்த்தன்மை விளங்கக்கூடிய திருச்செவியான். பாருங்க, மெய்த்தன்மையே மட்டும்தான் விளங்கக்கூடிய அப்படிப்பட்ட திருச்செவியில் சார மேவுதலும் திருவுள்ள கருணை மேன்மேல் வந்து அவளுக்கு உள்ளத்துல கருணை பொங்குது. இப்படிப்பட்ட பொண்ணு ஒரு பெரிய அடியாளா இருக்காளே, சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் செய்து இது இப்ப அழுது அரற்றும் போதும் பெருமைகளை எல்லாம் சொல்லி சொல்லி வந்து இறைஞ்சிறாளே அப்படின்னு சொல்லி திருவுள்ள கருணை மேன்மேல் வைத்து அன்னம் என அயர்வாள் மாடு, அவ வந்து அன்னம் போல இருக்கக்கூடிய அயர்ந்து இருக்கக்கூடிய அந்த பெண்களோட பக்கத்துல வீடு தவத்தோர் சூழ, அவரோட வந்து மாதவர்கள்லாம் அவங்க சூழ்ந்து வருவார்கள். அவர்கள் சூழ அந்த பெண்ணு இருக்க இடத்துக்கு ஞானசம்பந்த பெருமான் வர இருப்பாங்க. அடியாருக்கு எவ்வளவு பெருமை. ஒரு அடியாள்னு சொன்னா, அதான் அடியாளுங்கிற வார்த்தையை ஞானசம்பந்த பெருமான் இந்த திருமருகல் பெண்ணுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தியிருக்காரு. இந்த மீளவும் சொல்றேன். இந்த பொண்ணை கூப்பியான்னு சொல்லுவாங்கல்ல, என்ன அந்த பொண்ணு ஏதோ அழுதுகிட்டு இருக்காரு, எத்தனை பேர் சூழ வரான், அவளை கூப்பிட்டு என்னன்னு விசாரிப்போம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அந்த பெண்ணை நோக்கி இவர் போறாரு. அவ எங்க வந்து அந்த பையன் பாம்பு கடிச்சு விழுந்து கிடக்குறானோ, இந்த பெண்ணு எந்த இடத்துல இருந்து அழுத அகற்றாளோ அந்த இடத்தை நோக்கி அவள் பக்கத்துல போறாரு ஞானசம்பந்த பெருமான். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். சிறப்புறத்து மறையவனார் சென்று என்று, சிறப்புறம் சீர்காழியில 12 பேர்ல ஒரு அங்க மறையவனாராகிய திருஞான சம்பந்த பெருமான் சென்று 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 நின்று சிவபெருமான் அருள் போற்றி சிந்தை செய்து நைந்து பரிவுருவாள் தானே நோக்கி. எதை வந்து இறைவனுடைய திறத்தெல்லாம் போற்றி போற்றி வந்து வருந்துறாள் அவள. சிவபெருமான் அருள் போற்றி சிந்தை நைந்து பரிவுருவாள் தன்னை நோக்கி அந்த பெண்ணுக்கு அஞ்சேல் என்று சொல்வார். அதாவது கண்டேன் சீதைன்னு அனுமான் சொன்னான், சீதையை கண்டேன்னு சொன்னா அதுக்குள்ள ராமருக்கு ஏதாவது ஆயிடுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாம் கல்லூரி இதுல பள்ளியில படிக்கும் போதெல்லாம் இந்த பேச்சாளர்கள்லாம் இப்படி பேசுவாங்க. அதெல்லாம் மனசுல பதிஞ்சது. கண்டேன் சீதைன்னு சொல்லுவாரு, அதனாலதான் சொல்லின்னு சொல்லுவாரு. சீதையை கண்டான்னா ஐயோ சீதைக்கு எதோ ஆயிடும், அதுக்குள்ள ராமருக்கு ஏதாவது ஆயிடும், இதெல்லாம் பேசுவாங்க நயமா. இப்ப என்னன்னா இந்த பெண்ணிட்ட பயப்பட, முதல்ல நீ அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமருங்கோயில்னு சொல்றாரு. எடுத்த உடனே ஒரு ஆச்சாரிய சாமியும் வந்து பல இடங்கள்ல அங்கேல்னு தான் வருவாரு. மார்க்கண்டேயனுக்கோ மற்ற இடம் வரங்கூடும் பொழுது அஞ்சேல்னு தான் சொல்லுவாரு. அந்த ஆச்சாரியார் வந்து அந்த பெருமானாட்டம் என்ன இவ்வளவு பெரிய இது இருக்கு, அவன் பாம்பு கடிச்சு இறந்த பிறகு அந்த பொண்ணை போய் பார்த்து பயப்படலைன்னு சொல்றாருன்னா நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அப்போ உன்னை காப்பாத்திறேன்னு சொல்றா. எதுன்னா அவருடைய வரலாறு எல்லாம் சும்மாதான் கேட்டு தெரிஞ்சுக்கிறார்கள் ஒழிஞ்சு ஏகையரை சிவமே என்று உறுதியாக நெஞ்சில் கல்வெட்டு போல் பதித்து அந்த அடிப்படையாக வைத்து அதன் காரணமாக அவள் ஒரு முழு அடியாராக தகுதியாகி அவளிடமிருந்து எழுந்து வரக்கூடிய அந்த சொற்பதங்கள் இறை போற்றதெல்லாம் பார்த்து இவ்வளவு ஒரு சிறந்த அடியாள் முடிவு பண்ணிட்டு இவளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நான் வந்து இறைவனுக்கு அடித்தொண்டன் இருக்குங்கிறதால்தான் எடுத்தோடனே அங்கேயே பயப்படேங்கிறார். உன்னுடைய பரிசும் பருவரம்னு சொல்லு, உன்னோட துன்பத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லி என்ன நடந்தது பயப்படல், நீ பருவரல் இன்னும் பரிசும் பழகுவார். உன்னுடைய துன்பத்துக்கு என்ன காரணம், நீ உன்னுடைய நிலை என்ன, பருவரல்னா துன்பம், பரிசுன்னா உன்னுடைய நிலை இப்ப என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. கரமலர்கள் உச்சியின் மேல் குவித்து கொண்டு கண்ணறிவு சொரிந்திழிய நாம் முதல்ல இந்த வரலாறு சொன்னோம் இல்லையா, 7 பொண்ணுகள்லயே இப்போ வந்து என்ன சொல்றாரு, இப்படி எல்லாம் வந்து எங்க அப்பா வந்து இப்படி பண்ணிட்டாரு, அவரை வந்து விட்டுட்டு வந்துட்டேன், மற்ற இவனும் வாளரவு தீண்ட மாட்டான், பாம்பு கடிச்சிட்டு இறந்து போய் கிடக்குறான். மறிகடலில் களம் கவிழ்த்தார் போல நின்றேன். ஒரு நல்ல கடல்ல கப்பல் வந்து கவிழ்ந்தா எப்படி இருக்குமோ, சூழ தண்ணி இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படி நான் நின்றுட்டு இருக்கிறேன். சுற்றத்தார் என வந்து தோன்றி, என்னை வந்து ஒரு சுற்றத்தார் போல வந்து நீங்கள் வந்து தோன்றி என்பால் துயரமெல்லாம் நீங்கள் அருள் செய்து ஒரு ஆச்சாரியார்னு தெரிஞ்சுக்கிறா. இவரை பத்தி தெரியாது, ஆனா ஒரு பெரிய ஆச்சாரியாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறா. வாக்கு எடுத்தோன்னா பயப்பட என்று சொல்லிட்டா, அப்ப தன்னை காப்பாற்ற போறாருன்னு தெரிஞ்சுக்கிறா. தெரிஞ்சுக்கிட்டு துயரமெல்லாம் நீங்க அருள் செய்தீர் என்ன, கற்றவர்கள் தொழுதேத்தும் காழி வேந்தர், கற்றவர்களால வந்து கற்றல் கற்றல் உடையார் பெரியார் எல்லாம் இருக்கக்கூடிய காழியில இருக்கக்கூடிய அவர்களால் போற்றப்படக்கூடிய காழிக்கு தலைவனாகிய ஞானசம்பந்த பெருமான் கருணையினால் காரிகையால் தனக்கு நல்க, அவளுக்கு வந்து கருணையோட அவளுக்கு உதவி செய்வதற்காக பற்றிய வாழ் அரவவிடம் தீருமாறு
பனைமருகள் பெருமானை பாடல் உற்றார். அந்த அவங்களுடைய பாம்பு கடிச்ச விடம் தீருமாறு பனைமருகள்னா பண்ணைன்னு அர்த்தம், இடைக்குறைன்னு சொல்லுவாங்க. வயல்களால் சூழப்பட்ட பெருமான் பாடல் உற்றார். சடையானை எவ்வுயிர்க்கும் தாயானானை சங்கரனை சசிகண்ட மௌலியானை விடையானை வேதியனை வெண்ணீட்டானை விரவதார் புறம் ஒன்றும் எரியச் செற்ற படையானை பங்கைத்து மேலே எனும் பாம்பனை மேல் துயின்றானும் பரவுங்கோளும் உடையானே உடையானோ தகுமோ இந்த ஒல்லிழையால் மெலிவு என்று எடுத்த பாட பொங்குவிடம் தீர்ந்தெழுந்து நின்றான் கூர்ந்த பொருவில் திரு தொண்டர் குழாம் பொழிய ஆர்ப்ப அங்கையினை குஜியின் மேல் குவித்து கொண்டு அருட்காழி பிள்ளையார் அடியில் வீழ்ந்த நங்கையினை நயந்த நம்பியோடும் நானிலத்தில் பெருவாழ்வு வாழ்வு மண்ணும் மல்லுக்கு தவழ் சோலை மலி புலி வேந்தர் மனம்புணரும் பெருவாழ்வு வகுத்து விட்டார். அந்த காலத்திலேயே மனப்பாடம் பண்ணிவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பாடல்கள் இதோட என்ன இருக்கு? 15 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த வரலாறை பார்த்த உடனே இந்த 2 பாடல்களையும் நான் மனப்பாடம் பண்ணியேன். அப்படிலாம் இருக்கணும். ஒரு ஆர்வம் வந்தா பண்ணிடலாம். ஒரே நாள்லயா பண்ணியிருப்பேன்? ஒரு அரை மணி நேரத்துல பண்ணியிருப்பேனா? 1 மணி நேரத்துல பண்ணியிருப்பேனா? பல முறை படித்து 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 இவ்வளவு பெரிய ஒரு அருளிப்பாடு இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப சொல்றேன். சடையானை எவ்வுயிருக்கும் தாயார் சதாமுடியுடைய அருள் சடையான் எல்லா உயிர்களுக்கும் தாயார். கேட்கலையா? மன்னிக்கும், நீங்க படிக்கிறீங்களா ஐயா? அந்த இது எந்த புத்தகத்துல இருந்து எடுத்து படிக்கிறீங்க ஐயா? இந்த மருகள் திருமருகள் இது பெரிய புராணத்துல திருஞான சம்பந்த புராணத்துல 481. ஆமா, நான் தான் 2 நூலும் வச்சீங்கன்னு சொன்னேனே. இதுல பண்ணலாம் பாடினது 482வது பாட்டு. சடையானை எவ்வுயிருக்கும் தாயானானை சங்கரனை சசிகண்ட மௌலியானை 482வது பாட்டு திருஞான சம்பந்தர் புராணத்துல. சடையானை சடாமுடி உடையவனை எவ்வுயிருக்கும் தாயானை, ஏன் உயிருக்கு உங்க உயிருக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் தாய் தந்தை எல்லாமே அவருதானே. தாயானை தந்தையானைங்கிற மாதிரியே சங்கரனை என்ற சுகம் செய்பவன். சசிகண்ட மௌலியான அந்த நிலா துண்டம் இருக்குல்ல, அது சொல்றது. மௌலின்னா சடாமுடி, சடாமுடியில இளம்பிரையை அணிந்த பெறுவானே. விடையானை விடையை வாகனமாக கொண்டவனே. வேதியனை வேதத்தின் பொருளாகவே உள்ளவனே, வேதத்தை அருளியவனே. வெண்ணீற்றானை வெந்நீர் சன்னித்த மேனியான். இறைவனை எப்படிலாம் சேர்க்கிறாரோட ஆசை. விரவாதார் புறம் ஒன்று எரியை சென்றன்னா பகைவர்களுடைய புறங்களையும் எரிந்த கோபித்து எரித்த அப்படின்னு அர்த்தம். படையானை அப்படிப்பட்ட படைகளை உடைய பெருமானே. பங்கயத்து மேவினானும், பங்கயம்னா தாமரைகளை மேவிய நான்முகன். பாம்பனையில் துயின்றானும், பாம்பு துயின்று கொண்டிருக்கிற திருமால்னு அர்த்தம். பரவுங்கோளும் உடையானே, அவர்கள் இருவராலையும் போற்றி பரவக்கூடிய திருக்கோலம் உடையானையை. உடையானே இப்படிப்பட்ட பெருமானே தகுமோ. இவர் ஞானசம்பந்த பெருமான் பெருமான்கிட்ட வேண்டுறாரு, இப்படிப்பட்ட பெருமையெல்லாம் உடைய பெருமானே, இவ இப்படி ஏங்குறாளே உன்னோட அடியால், இது தகுமோங்கிறாரு. உடையானே தகுமோ இந்த ஒல்லிழையால் உள்மொழிகை. உள்ளத்துல இப்படிப்பட்ட ஒரு ஏக்கமோ ஒரு பெரும் துன்பமும் ஏற்படுவது நியாயமா என்று சொல்லி இறைவன்கிட்ட வேண்டுறாரு. வேண்டணும்னா என்ன பண்ணுவாரு? அப்பதான் சடையா என்னமால் அந்த திருப்பதி வருது. அப்ப நம்ம அந்த பதியத்தை பார்த்துட்டு அடுத்த பாட்டை பார்க்கலாமா? பார்த்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு திருமணம் செஞ்சு அனுப்பிடுறாரு. அது அந்த பாட்டை சொல்லிடுறான். அப்ப அந்த பொருந்தமாயிடும். உடனே அந்த சடையா என்னமால் என்று எடுத்து பாடினோம்னா என்ன ஆயிடுது? உனக்கு விஷம் தேர்ந்துடுது. அதான் உங்கவிடம் தீர்ந்தெழுந்து என்றான் சூழ்ந்த பொறுவில் திரு தொண்டர் குழாம் பொழியா. இப்ப ஞானசம்பந்த பெருமான் வாழ்க. ஏன்னா உயிர் பெற்று காப்பு கடிச்சு தொலைஞ்சு போயிட்டான். இவர் சாமிகிட்ட போய் ஒரு முறையீடு பண்ணாரு, அவன் உயிரை பெற்று எழுறான்னா எவ்வளவு பெரிய விஷயம். தொண்டர்களும் அங்க இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்கள், இவர்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள், இவருடைய சூழ வந்த தொண்டர்கள், அங்க உள்ள சிவாச்சாரியார்கள், ஆலய பணியாளர்கள் எல்லோரும் திருஞான சம்பந்த பெருமான் வாழ்க, மருகள் மருவிய இறைவனுடைய திருவருள் வாழ்கன்னு அப்படி போற்றி அப்படி பொழிய ஆர்ப்ப அங்கையினை உச்சியின் மேல் குவித்து கொண்டு அந்த பொண்ணு என்ன பண்றா? அவளை அறியாமலே என்ன ஆயிடுது? எவ்வளவு அருளை ஞானசம்பந்த பெருமான் இறைவன்கிட்ட விழைந்து கொடுத்திருக்காரு. அங்கையினை உச்சி மேல் குவித்து கொண்டு அருட்காழி பிள்ளையார் அடியில் அருளே வடிவாக இருக்கக்கூடிய, திருவுருளே வடிவாக இருக்கக்கூடிய, இறையருளே வடிவாக ஞானசம்பந்த பெருமான் திருவடியில் விழுந்த நங்கையினை நயந்த நம்பியிடம்.
நங்கையினை நயந்த நம்பியோடு, இந்த வார்த்தையெல்லாம் நல்லா பார்க்கணும். சும்மா பாட்டை படிச்சுட்டே போகக்கூடாது. முதல்லயே சொன்ன பாருங்க, இந்த பெண்ணு இவன் மேல ஆசைப்பட்டு, இவன் ஒரு அழகா இருக்கானே, இவன் ஒரு திறமையான இருக்கானு சொல்லியோ, இல்ல உள்ளத்தை வந்து வேற ஏதோ ஒரு இடம் தெரியாத காரணத்திற்காக பறி கொடுத்தோ அவன் மேல ஆசைப்பட்டு அவ வரல. நம்ம தாய் மாமன் நம்ம அப்பாவால நம்ம அக்கா 6 தமக்கைகளை வந்து திருமணம் செய்து கொடுத்தாருன்னு சொல்லி அவர் வாக்குறுதி கொடுத்து கொடுத்து ஒவ்வொருத்தையா வந்து அயலார்ட்ட கட்டி கொடுத்து தன்னையும் இப்ப கட்டி கல்யாணம் பண்ணித்தாருன்னு சொல்லியிருக்காரு. தன்னையும் வந்து ஒரு அயலாங்க வந்து பெரும் பணம் கொண்டு வந்து கொடுத்தா பணத்துக்கு ஆசைப்பட்டு வெளியில திருமணம் செய்து கொடுத்துருவாரு. இவர் வாக்கு தவறி அந்த பெரிய குற்றம் அவருக்கு வந்து சேர்ந்துடுமே. நம்ம தாய் மாமன் நம்ம வந்து அண்டி சார்ந்து வாழுறானே, இவனுக்கு நாம் வந்து உதவ வேண்டும் என்று வந்தால் அப்ப இந்த பாருங்க, இந்த ஆச்சாரியர்கள் எப்படிலாம் எழுதுறாங்கிறத அதுதான் வந்து இறைவன் வெளிப்பாடு. இதுனா சேக்கிழார் பெருமாள்ல இறைவனே உள்ள புந்து விளையாடுறதுதான் அது. நங்கையினை நயந்த நம்பியோடும் அந்த பெண்ணை விரும்பி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிய அந்த நம்பின்னா ஆடவர்கள்ல ஒரு தலைவன் அழகானவங்க எல்லாம் பொருள் இருக்கு. நம்பியோடும் நங்கை நம்பி அது போல நங்கை நயந்த நம்பியோடு நானிலத்தில் பெருவாழ்வு வாழ்வு பண்ணோம். அந்த இல்லற வாழ்வு சைவத்துல வந்து நம்ம இல்லற வாழ்வு வாழ வேண்டும் என்பதை ஞானசம்பந்த பெருமான் வழியாக இந்த வரலாற்றின் மூலமாக உலகுக்கு அறிவிக்கிறார். நீ இல்லறத்துல வாழ்ந்து இன்ப துன்பங்கள்லாம் அடிபட்டு பக்குவப்பட்டு ஒரு கையால வந்து இல்லறத்தை வந்து பிடித்து கொண்டு ஒரு கையால இறைவனை பற்றி கொண்டு வாழ்ந்து வந்து இல்லற கடைகள் அனைத்தும் வந்து உனக்கு தாயாகவோ தந்தையாகவோ மாமனாகவோ சித்தப்பா பெரியப்பா இப்படி எல்லாம் பல்வேறு பாத்திரங்கள் எடுக்கிறவங்க இந்த இல்லற கடமைகள்லாம் முடிந்த உடனே இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். அதனாலதான் இல்லறத்தை வந்து போற்றி இருக்காரு. இந்த பெண்ணுக்கு வந்து நானிலத்தில் பெருவாழ்வு வாழ்வும் பண்ணும். ஒரு நன்றாக ஒரு துன்பம் இல்லாத ஒரு இன்பமே நிறைந்த ஒரு வாழ்வு வாழும்படியாக மங்குள் தவழ் சோலைகள்னா மேகங்கள் தவழக்கூடிய சோலைகள்லாம் நிறைந்த புகழி வேந்தர் புகழிக்கு தலைவரான பெருமான் மனம் உணரும் பெருவாழ்வுங்கிற சொல்லு ஒரு 7 இடத்துல வரும். மனமும் பெருவாழ்வு வகுத்து விட்டார் பெரிய புராணத்துன்னு சொல்லி அவர்களுக்கு வந்து திருமணம் செய்து வைத்து அப்புறம் அவர்களை வந்து விடை கொடுத்து அனுப்புவதாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. மற்றவருக்கு விடை கொடுத்து அங்கு அமரும் நாளில் மருகல் நகரில் வந்து வலிய பாசம் செத்த புகழ் திருத்தொண்டர் வேண்ட. இது அடுத்தது வந்து ஒரு இதுலயே வந்து இன்னும் ஒரு அற்புத நிகழ்வு இருக்கு. நம்ம வந்து இப்ப இந்த பாடலை வந்து அந்த கடையாயின்மாங்கிற பதிகத்தை வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அதுல உள்ள ஒரு சில நுட்பங்களை வந்து சடையாய் எனுமால் சரணி எனுமால் விடையாய் எனுமால் வெறுவா விழுமால் மழையார்ப்பு விளை மலரும் மருகள் உடையால் தகுமோ இவள் உள் மெலிவே. சடையான்னு வந்து கூப்பிடுறாள். உன்னே சரண்னு சொல்றாரு. சரணாகதி தத்துவம் சடையான்னு சொல்லி இறைவனுடைய அருளோங்க சடையை வச்சோம். சடாமுடி உடையவன் யாருக்கு எந்த சாமிக்கு இருக்கிற மாதிரி சடாமுடி சரண்யங்கிற உன்னை தவிர எனக்கு எந்த தெய்வமும் தெரியாது, உன்னுடைய திருவடி தெரியாதுன்னு சரணாகதி தத்துவத்தை உள்ள கொண்டாடுற. இந்த பொண்ணு ஒண்ணு அப்படித்தானே சொல்லி வேற எதையுமே நினைக்கலையேன்னு சொல்றாரு. சரணி எனுமால் விடையா என்னன்னா அறக்கடவுளாகிய அறத்தின் வடிவாக இருக்கக்கூடிய விடை மேல் வரக்கூடிய எனுமானு. வெறுவா விழுமால்னா உடல்ல வந்து மனத்துல தென்பற்ற வீழ்ந்து வணங்குறாள். வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகள் மடைகள் எல்லாம் கோளை மலர்கள்லாம் மலர்ந்திருக்கக்கூடிய இப்படி வளமான சூழல்ல இருக்கக்கூடிய பெருமானே உடையாய் தகுமோ இவளுள் இப்படி வந்து இப்ப துன்பப்படுறால இது வந்து நியாயமானு மருதசாமி கேட்கிறாரு. அடுத்தது சிந்தாய் என்பார். சிந்தாயின்னா வந்து ஏகமாக இருக்கக்கூடிய பெருமான். அவருக்கு வந்து பிளவு கிடையாது, அவர்கிட்ட பார்ட் அண்ட் பார்சல் கிடையாது இல்லையா. சிந்தாய் எனுமால் சிவனே எனுமால் செம்மையான பெருமானே இன்பமயமானவனே என்று இந்த மால் ஆள்னு வருது பாருங்க. இது வந்து அசை சொல்லி இதுக்கு பொருள் கிடையாது, இசை நோக்கி வர்றது. சிந்தா எனுமால் சிவனே எனுமால் முந்தாய் எனுமால்னா எல்லாருக்கும் முந்தி உனக்கு தவிர யாருமே கிடையாது, உனக்கு முன்னாடி கிடையாது, உனக்கு முன்னாடி யாரும் கிடையாது. முந்தாய் எனுமால் முதல்வா எனுமான் நீதான் முதல்வர், எல்லாத்துக்கும் முதல்வர், உனக்கு முதல்வர் கிடையாது. இப்படி எல்லாம் சொல்லி இந்த பொண்ணு உன்னை வணங்குறாள. கொந்தார் கோளை குலவும் மழவர்கள் எந்தாய் தகுமோ இவள் ஏசரவு. இந்த பெண்ணுக்கு வந்து இந்த கொத்து கொத்தாக இந்த கோழைமார்கள்லாம் மலர்ந்திருக்கக்கூடிய இந்த குலைவி இருக்கக்கூடிய இந்த மருகல்ல இருக்கக்கூடிய தந்தையே இந்த பெண்ணுக்கு வந்து இப்ப நியாயமான்
முதல் 2 பாட்டுல வந்து பொதுவாக இது உலகியல் உனக்கு ஏதோ விதியால் வந்து பாம்பு கடித்தது போலவும், அந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட துன்பம் ஏற்பட்டது போலவும், அவ வந்து சிவபெருமானுக்கு அடியாளாக இருக்கிறது போலவும், அந்த சிவபெருமானையே விழைந்து இப்படியெல்லாம் போற்றி பரவுகிறாளே, இவளுக்கு இந்த துன்பம் நேர்ந்தது சரியா நியாயமான்னு வினவர்கள் அவரு அடுத்த பாடல்ல இருந்து சாமி மேலேயே இந்த குற்றத்தை ஏற்றிடுறாரு. இதாங்க ஒரு ஆச்சாரியார் வந்து இது என்னன்னா அவனின்றி அணுவும் செய்யாதுன்னு ஒரு உச்சநிலை ஞானம் இருக்குல்ல. இப்ப நான் பேசுறேன், நீங்க கேக்குறீங்க. முன்னாடியே எழுதி வைக்கப்பட்டது. இப்ப நடராஜன் இதை ஆர்கனைஸ் பண்றாரு, அவரை இயக்குறாரு சாமி. நாம் எல்லோரும் இயக்கப்படுறோம். அவர் ஒரு கலா அமைச்சு கொடுக்குறாரு, நான் பேசுறேன். இதெல்லாம் முன்னாடியே எழுதி வச்சது, அவனன்றி அணுவும் அசையாது. இதுதான் சொல்றாரு. அவ்வளவு இப்படி உயர்ந்த ஞானத்தை தாங்கி இருக்கக்கூடிய. அடுத்து என்ன சொல்றாரு 3வது பாட்டுல, அடையார் கழலும் அழல்வாய் அறவும் பெரியார் சடையும் உடைய இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்றாரு. ஒழிக்கக்கூடிய கழலும், இடத்தை கக்கக்கூடிய வெம்மையை கக்கக்கூடிய பாம்பையும். என்னங்க கேக்குதா? எங்களுக்கு ஒரு வாய்ப்பு பாடல் படிச்சு காட்டட்டுமா ஐயா? அந்த 3 பாடலையும் சொல்லலாமான்னு கேட்க, அந்த 3 பாடலையும் சொல்லலாமான்னு கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. அது டைம் ஆகும். நமக்கு ஒண்ணும் இல்ல, நமக்கு வந்து சொல்லலாம், டைம் ஆகும் நமக்கு. பெரிய புராணம் மாதிரி சொல்றீங்க, பெரிய புராணம் நடத்துறது அது வேற ஒரு முறை. அது நான் இருக்கும் பொழுதுதான் நான் அதை அப்படி பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லி பண்ணேன். இப்போ வந்து நமக்கு இந்த டைம் ப்ராப்ளம் வந்து என்ன ஆயிடுதுன்னா, நான் வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்ப நாளைக்கு வந்து உத்தரபசுபதி நாயனார், உத்தரபசுபதி நாயனார், ஆமா, ஏதோ ஒரு பாடல்ல ஒரு பாடலுக்கு 1.5 மணி நேரம் எடுத்தேன் கிளாஸ் எங்க இதுல எடுக்கும் பொழுது. ஒரே பாடல் தான். அதே போல வந்து நமக்கு நேரம் பற்றாக்குறை. இப்பயே நான் கொஞ்சம் கூடியவரெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இதா போல சுருக்கி தான் போறேன். அதனால பாடல் நம்ம வந்து படிச்சுக்கலாம், நம்ம வந்து இதுல கேட்டுக்கலாம். சைவ நாட்டார்களை வந்து பல ஓதுவார்கள்லாம் பாடியிருக்காங்க, அதெல்லாம் கேட்டுக்கலாம். இந்த நுண்பொருளை மட்டும் நம்ம வந்து இப்ப உள்ள வாங்கிப்போம். அரையார் கழலும் அழல்வாய் அறவும் பெரியார் சடையும் உடையாய் பெரிய மறையார் மருகள் மகிழ்வாய் விளை இறையார் வளை கொண்டு எழில் பவினையே. இப்ப பாருங்க, முதல்ல வந்து 2 பாடல்லையும் இவர்களோட மெலிவு தேவலாமா, இவளுக்கு வந்து துன்பம் ஏற்படுது, இவள் ஏசுற நியாயமானு. அடுத்த பாடல்ல இருந்து இறைவன் மேலேயே இந்த குற்றத்தெல்லாம் ஏற்றிடுறாரு. அரையார் கழல்னா ஒழிக்கின்ற கழலும், அழல்வாய் அறவும்னா வெம்மையான விஷத்தை கக்கக்கூடிய வெம்மையை கக்கக்கூடிய அந்த பாம்பையும், பெரியார் சடையும் பெரிய தாங்கிய சடையையும் உடையாய் இவையெல்லாம் இருக்கக்கூடிய பெருமானே. பெரிய மறையார் மருகள், பெரிய மறைகளை எல்லாம் வந்து ஓதக்கூடிய பெரியோர்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த மருகள்ல இருக்கக்கூடிய பெருமானே, இங்கே மகிழ்ந்து இருக்கக்கூடிய பெருமானே. இவளை இங்க பாருங்க, இவளை இந்த பெண்ணை அடையாளம் சுட்டி காமிக்கிறார். இவளை, அவளைன்னா எட்ட இருந்து சொல்றது. அவன் இவன் உவன்னு 3 வார்த்தை உண்டு. அவன்னா தொலை தூரத்துல நிக்கிறவன், இவன்னா கிட்டக்க இருக்கிறவன், உவன்னா நடுவுல நிக்கிறவன். அங்க மங்கையர்க்கரசி சொல்வார்கள், உவர் எண்ணிலார்கள்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஞான குழந்தை வந்து இவர் உடல் மெலிந்தவர், உவர் எண்ணிலார்கள்னு சொல்லுவார். அதே போல வந்து என்ன சொல்றாருல, மகிழ்வாய் இவளை என் அருகே நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்ணை இறையார்னா இந்த முன் கை இருக்கு பாருங்க, இறையார் வளை கொண்டு, அவள் முன்கையில வந்து வளையல் போட்டிருக்கால, அதை வந்து மெலிஞ்சி இந்த துன்பத்துல வந்து மெலிஞ்சி கீழே விழுந்துட்டேன் அப்படி சொல்றது. வளை கொண்டு எழில் வைவினையே. அது கூட இல்லாம வந்து அவள் வந்து கணவனா மனசுல வரிச்சிட்டா, திருமணம் பண்ணிக்கலனாலும் அதுக்கப்புறம் வளையல் போடுவதெல்லாம் பழக்கம் பழைய காலத்துல அப்படிலாம் இருந்திருக்கு இல்லையா, அப்படிலாம் கூட நம்ம கொண்டு போகலாம். இவளுடைய வளையலையே நீ வந்து கொண்டு கீழே விழும்படி செய்து இவளுடைய எழில் வகுனியைனா இவளுடைய அழகையே நீ வந்து எடுத்துட்டிய. இந்த குற்றத்தை வந்து சாமி மேல ஏத்துறாரு. இதுதான் பெரிய பிரச்சனை. கடிச்சது பாம்பு, சாமியா கடிச்சாரு, மருகல் இறைவனாக கடிச்சாரு. அவன் என்று அனுவசியான இறைவன் வந்து நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான திருவுருள். ஓரிரை கோட்பாட்டுல யாரு தலை நிற்கிறார்களோ அவர்கள் வந்து காப்பாற்றப்படுவார்கள். எப்படியாவது இறைவனால வந்து நேரடியாகவோ இல்ல ஆச்சாரியர்கள் மூலமாகவோ வேறு எவர் மூலமாகவோ காப்பாற்றப்படுவார்கள் என்பதற்கு உலக ஒரு அரிய ஒரு பெரிய ஞானத்தை இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நடத்தி ஞானசம்பந்த பெருமானையும் இந்த செட்டி பெண்ண இந்த
இந்த பாத்திரங்களை எல்லாம் உருவாக்கி ஒரு நிகழ்வை நடத்தி ஒரு பெரிய ஞானத்தை மருகர் பெருமான் மருகிலே விட்டிருக்கக்கூடிய இந்த கவிஞரா நமக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. நம்ம அதுதான் அந்த மெய்ப்பொருள். எவ்வளவு மேம்போக்கா வந்து பாடலை படிச்சுட்டு நீங்க பொருளை பார்த்து போனீங்கன்னா எப்படி பொருளை தெரிஞ்சிருக்கணும் நுணுக்கம். இதை கூட யாராவது நான் ஒரு கருத்து சொல்லுவேன், இன்னொருத்தர் ஒருத்தர் வந்து விளக்கம் சொல்லுவாரு, அவரு ஒரு கருத்து சொல்லுவாரு, இன்னொருத்தர் சொல்லுவாரு. ஒவ்வொருத்தருக்கா ஒண்ணு இருக்கும். நான் கூட சின்ன பிள்ளைகள்லாம் இப்ப தயார் பண்ற பாருங்க, ஒரு 30 வயசு 35 வயசு போயிட்டு ஏதாவது ஞான செய்திகள்லாம் வந்து உரையாற்றினோம்னா வந்து கேட்பேன். கேட்கும்போது பாத்தீங்கன்னா அது வரையில நம்ம சிந்திக்காத ஒரு செய்தி அவங்க இருந்து வரும். இந்த ஞான நாட்டம் இருக்கும்னா அப்படிலாம் பண்ணணும். அவன் ஒரு சின்ன பையன், அவன் பேசுறத நம்ம பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சோம்னா எந்த காலத்துலயும் கத்துக்க முடியாது. நம்ம என்னைக்குமே வந்து நம்ம இன்னும் கத்துக்கணும்னு தெரியணும்னு அந்த பேருக்கு இருந்தா யார் பேசினாலும் கேட்டாலும் இதெல்லாம் அடுத்த பாட்டு பாருங்க. ஒளி நீர் சடையில் கறந்தாய். அந்த ஒழிக்கக்கூடிய கங்கையை உன்னுடைய சடாமுடியில வந்து மறைச்சு வச்சிருக்கிற. உலகம் பலி நீ தீரிவாய். உலகத்துல இருக்கக்கூடிய அடியார்கள் நலனுக்காக வந்து நீ பலி எடுக்கிறது எதுக்கு பிச்சை எடுக்கிறாரு? மனமுலாம் அடியவருக்கு அருள் செய்வதென்றால் உலகம் பலி திரிந்து உண்மையிலான்னு இளமை கொண்டு வரல. தன்னை வந்து மனத்துல வந்து தன்னை உழவை செய்கிற அடியார்களுக்கெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்யறது இல்லாம வேற அவர் வந்து உலகம் பூரா எதுக்கியா வந்து பலி திரிந்து சாமி ஞானசம்பந்த பெருமான் தான். தொண்டர் தம் அருத்தியால் தம் அல்லல் சொல்லி ஐயம் இருப்பது அன்பியும். தொண்டர்கள் மேல் வந்து உள்ள அன்பினால் வந்து தனக்கு வந்து அல்லல்னு சொல்லி ஊரா பசி ஐயம் இடு அப்படின்னு சொல்லி பண்றாருன்னு சொல்லி திருத்துருத்தி திருப்பதி. வழியேற்றலை பத்தி தனித்தனி பதிகம் நாவுக்கரசர் ஒரு பதிகம் முழுக்கம் பாடியிருக்காரு, ஞானசம்பந்தம் ஒரு பதிகம் முழுக்கம். அப்படி ஏன்னா பழி தேர்ந்தெழுது உள்ளங்கவர்கள் சொல்லி தோளுடைய செயல பாரு நிச்சயமா. ஏன்னா சாமி வந்து பிச்சை எடுக்கிறாரு, என்னுடைய உள்ளங்காவர்கள்னு சொல்றாரு. இது நியாயமா? ஒரு இழிவு தானே பிச்சை எடுக்கிறது. பலி தேர்ந்தெடுத்து உள்ளங்கவர்கள்னு சொல்றாரு. இவர் என்னடா பலி எடுக்கிற பிச்சை எடுக்கிறத போய் பார்த்துட்டு எனக்கு வந்து உள்ளத்தை கவர்றாரு சொன்னா அது எதற்காக இருக்கிறாருன்னா நம்ம அடியார்களுடைய இந்த உயிர்களுடைய வினைகளை வந்து புகை செய்வதற்காக இறைவன். அதான் மனமுலாம் அடியருக்கு அருள் செய்வது என்றால் உலகெல்லாம் பலி தெரிந்து ஒன்பிலான் பரந்தேழும் பரந்தேழு உலகம் படைத்த பிரானை இறந்துண்ணி என்பார்கள். எட்டுக்கு இறக்கும் நிரந்தரம் தேமாக தன்னை தேடும் அடியார்கள் இறந்துண்டு தன்னை எட்டச் செய்தானேன்னு ஒரு சில திருமலரோட பாட்டு. ஒளி நீர் செயல் கறந்தாய் உலகம் பலி நீ தெரிவாய் பழியில் புகழாய். ஒரு பழி கூட கிடையாது பெருமானுக்கு. அப்படிப்பட்ட புகழுடைய மலிநீர் மருகள் மகிழ்வாய் இவளை மெலி நீர்மையில் ஆக்கவும் வேண்டினேன்னா உன் கருத்துக்கு மாறாக இது நடைபெறாது, அறிந்தேதான் நடந்தது. இவர் வந்து ஒரு மெலி நீர்மையல்னா இவருடைய உள்ளமே வந்து அற்று போய் செயலற்ற தன்மையில இப்படிப்பட்ட ஒரு பெரிய தின்பத்தையும் நீ வந்து இப்படிலாம் நடத்திட்டியே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. துணி நீல வண்ணம் முகில் தோன்றியன்னா மணி நீல கண்டம் உடைய. இப்போ துண்ட அதாவது நீல வண்ணம் மாறிக்க அது நீல மேகம் போல வந்து உன்னுடைய கண்டத்துல இருக்கக்கூடிய நீல இருக்குது. அப்படிப்பட்ட அழகிய மணி போன்ற நீலகண்டம் உடைய மருகள் கனி நீல வண்டார் குழலால். கனி நீல வண்டார் குழலால்னா வண்டுகள் வந்து கணிக்கின்றன்னு அர்த்தம். கனின்னுங்கிற இடத்துக்கு இந்த இடத்துல கணிக்கின்றன்னு. நீல வண்டார் குழலால்னா நீல வந்து வண்டுகள்லாம் பார்த்து அந்த தேனுக்காக அணிந்திருக்கிற மலருக்காக அந்த மலரை அடிக்கக்கூடிய குழலாக. இவள் தன் அணிநீல உண்கண் அயர்வாக்கினையே. இவளுடைய அழகிய நீல ஒளி பொருந்திய கண்ணை வந்து அயர்வு குடும்பாறு செய்து விட்டாயே, இது தகுமா இறைவான்னு சொல்லி கேட்கிறாருன்னா இது வந்து நம்ம என்ன சொல்றோம் ஐயா? இதோட நிறுத்திக்கலாமா ஐயா? எத்தனை பாட்டு வந்திருக்கீங்க ஐயா? இதோட நிறைய அந்த வகுப்புல தொடரலாம். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. இன்னும் நீங்க எடுத்துக்கங்க, ஏன்னா 9:10 தான் ஆகுது. சரி, ஏன்னா உங்களுக்கு சொல்றதுன்னா சொல்றேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. ஐயா பேசுங்க, சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன். பேசுங்க ஐயா. சரி. பலரும் பரவப்படுவாய். இது 6வது பாடல். பலரும் பரவப்படுவேன்னா பலராலையும் போற்றி பரவக்கூடிய பெருமானே, சடைமேல் மலரும் பிறையை ஒன்று உடையாய் மருகள்
புலரும் தனியும் துயிலால். ராத்திரி பூரா வந்து தூங்காம இருந்திருக்கிறாங்க, விடிகிற வரையிலும் தூங்காமலே இருந்து கஷ்டப்பட்டிருக்கிறாளே அப்படின்னு சொல்லி குடிப்பு வந்து அலரும் படுமும் அடியாள் இவளே. அலரும்னா வசைக்கு ஆட்படுதல். அதாவது என்ன சொல்லுவான், இவ பாரு எவ்வளவு திமிரு, அப்பா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் வந்திருக்க கூடாதா, இவ பட்ட வந்து அவனை இழுத்துக்கா அப்படிதான் சொல்லுவானோ. அந்த காலத்துலாம் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது மிஷம் ஆகிட்டாங்கன்னா 2 பேரும் அவ இழுத்துக்கிட்டு ஓடிட்டான்னு தான் சொல்லுவாங்க. அவன் இழுத்துட்டு ஓடினான்னு கூட சொல்ல மாட்டாங்க. நாங்கெல்லாம் இளைஞர்களா இருக்கும்போது பசை பாடுவாங்கல்ல ஊர்ல வந்து அடுத்தவங்களை வந்து இழுச்சியும் பழிச்சியும் பேசும்போது, அவன் மோசமானவன் அவனை இழுத்துட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வசையெல்லாம் இந்த பெண்ணுக்கு வந்திருப்பது நியாயமாங்கிற புலர்ந்த காலத்தின் பின் இந்த நிகழ்வு நடந்தது. அதாவது இந்த நிகழ்வு நடந்தது விடிய காலையில் நடந்ததுக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். முன்னாடி சேக்கிரார் சொல்றாருல, அதுல புலரும் தனையும் தொழிலானா இப்ப விடிஞ்சு போயிருக்குல்ல, இதுவரையிலும் அவன் வந்து சொல்லாம தூங்காம இருக்கான். இப்படி வந்து தனியாக விடப்பட்ட புடைப்பு வந்து அலரும் படுமோன்னா வசைக்கு ஆட்கொள்ளலாமா இந்த பெண்ணு, அடியாள் இவளேன்னு இந்த சொல்ல வந்து இந்த சொல்லாட்சி அடியாளுங்கிற சொல்ல ஒரு பெண் மீது அவர் மங்கையர்க்கரசியாரை பார்க்கிறாரு, காரைக்கால் அம்மையாரெல்லாம் தெரியும். பல ஒரு பெண்கள் பல பாத்திரங்கள் இருக்காங்களே, பல நாயன்மார்கள் மனைவியர்லாம் இவருக்கு தெரியும், தாய் தந்தை எல்லாருமே தெரியும். அடியாள் என்கிற ஒரு சொல்ல ஞானசம்பந்த பெருமான் இந்த திருமருகல் செட்டி பெண்ணுக்கு, ஏன்னா அவ்வளவு இவளுக்கு வந்து அவ்வளவு தகுதியும் இருக்கு அடியாள்ங்கிறது. அடுத்த பாட்டு பாருங்க, வழுவாள் பெருமான் கடல் வாழ்க வேணாம், எழுவாள் நினைவாள் இரவும் பகலும், வழுவாள் உடையாய் மருகர் பெருமான் தொழுவாள் இவளை துயராக்கினேங்கிறார். நீ துன்பப்படுத்துறது யாரு? பாம்பாயா கடிச்சது? நீதான் ஏன் பாம்பு வடிவத்துல போய் அவரை கடிச்சு அவனை கொன்னு இவளை வந்து இரவு பூரா அலற விட்டுருக்குறது? இது என்ன நியாயம்? உன்னுடைய திருவடியை தவிர வழுவாள் பெருமான் கடல் வாழ்க வேணும், உன்னுடைய திருவடி வாழ்க வாழ்க சொல்லுவதிலிருந்து ஒருபோதும் அவ வந்து தவறுனது கிடையாது. வழுவாள் பெருமான் கடல் வாழ்க வேணும், எழுவாள் நினைவாள் இரவும் பகலும். என்ன தகுதியை பாருங்க, எழுவாள் நினைவாள் இரவும் பகலும். துஞ்சலும் துஞ்சலகின்ற போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமல் நாள் தோறும்னு சொல்ற மாதிரி, துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடாதே, அஞ்செழுத்து ஓதில்னாலும் அரணடி காண்பதாகும். நனவிலும் கனவிலும் நாளும் எனக்கு நினைவிலும் எனக்கு வந்து எய்தும் நின்மலன்னு சொல்லி சொல்றது போல, துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் நெஞ்சம் புகுந்தென்னை நினைவிப்பாருங்கிற மாதிரி எப்பொழுதுமே சிவத்தையே நினைக்க. வழுவாள் பெருமான் இறைவனுடைய திருவடி போற்றி போற்றி, ஈஸ்வரா போற்றி, ஈசனையை போற்றின்னு சொல்றேன். ஈசனடி போற்றி, என்னடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவை போற்றி, தேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பிற்கு மன்னனடி போற்றின்னு போற்றி போற்றின்னு உன்னுடைய திருவடியே வந்து போற்றுறதுல இருந்து இவ வந்து வழுவினதே கிடையாது. வழுவாள் பெருமான் கடல் வாழ்கவன், எழுவாள் நினைவாள் இரவும் பகலும். எழுந்திருக்கும் போதே சிவ சிந்தனை. நம்ம நிறைய பேருக்கு வந்துருங்க இந்த வகுப்பு, நீங்க வந்துட்டு இருக்கீங்க பாருங்க, இரவு படுக்கும் பொழுதும் உனக்கு நினப்பு வரும். ஒரு முக்கியமான வந்து விபூதி எடுக்கும்போது சிவா என்ன பண்ண செய்வோம், காலையில வந்து எழும்பொழுதும் சிந்தனையெல்லாம் வந்திருக்கும், இறைவனை பத்தி எண்ணத்தோட வந்து நம்ம எழுவோம், இப்படிலாம் வந்திருக்கும். அதுதான் பயன் இந்த வகுப்பெல்லாம். எழுவாள் நினைவாள் இரவும் பகலும், மழுவாள் உடையாய் மருகர் பெருமான் தொழுவாள், உன்னை தவிர யாரையும் தொழ மாட்டா, உன்னை மட்டுமே தொழுவாள் இவளை துயராக்கினி. இதுல என்னையா நியாயம் இருக்குது? உன்னையே வந்து எப்பொழுதும் நினைக்கிறவ, உன்னை தவிர வேற தெய்வத்தையே அவன் நினைச்சது கிடையாது. உன்னையே எப்பொழுதுமே போற்றி உன்னுடைய திருவடியை வந்து போற்றி செய்வக்கூடியவ, பலவாக உன்னுடைய பொருள்களை எல்லாம் வந்து போற்றி பரவக்கூடியவ. தூங்கும் போது உன்னதான் நினைக்கிறா, எழும்போதும் உன்னதான் நினைக்கிறா, இரவு பகலும் உன்னையே தான் நினைக்கிறா. இவளுக்கு வந்து ஒரு துயரத்தை வந்து நீ உண்டாக்கிட்டே, இதுல என்ன நியாயம் இருக்கு? அப்ப என்ன அடியாருக்கு வந்து என்னன்னு ஒரு ஆச்சாரியார் வந்து பரிந்துரை பண்றாங்க. இப்ப ஒரு அடியாரு எந்த அளவுக்கு ஒரு உரிமையோட ஒரு இன்னொரு அடியாருக்காக வந்து தகுதி உடைய அடியாருக்காக பரிந்துரை செய்கிறாருன்னா, அதெல்லாம் வந்து பெரிய செய்தி. இதெல்லாம் எல்லாமே பெருமானுடைய ஒரு நாடகம் தான். இலங்கைக்கு இறைவன் ராவணம்பட்டு விலங்கல் எடுப்பு துளங்க விரல் மூன்றுகளும் தோன்றலன, மலையை எடுக்கிறான், உடனே வந்து காலை ஊன்றாரு, அவன் நசுங்கி போயிடுறான். வளங்குள் மதில் சூழ் மருகர் பெருமான், அடியார்கள் மக்கள் எல்லாம் வந்து வளம் கொள்ளக்கூடிய மதிலால் சூழப்பட்ட மருகலிலே இருக்கக்கூடிய பெருமானே, அலங்கள் இவளை அலராக்கினையே. அலங்கள்னா மாலை போல, காய்ந்து விழுந்த மாலை போல வந்து இவ கிடக்குறால, இவளை வந்து அலராக்கினா இவ வசை சொல்லுக்கெல்லாம் ஆளாக்கி விட்டாயே என்று சொல்லி சாமி தான் செஞ்சாருன்னு சொல்லி சொல்றாரு.
அடுத்து 9 எரியார் சடையும் அடியும் இருவர் தெரியாததோர் தீத்திரள் ஆகனே. அடிய முடி தேடியப்படலாம் தீத்திரளாக இருந்து மாலையினால வந்து கண்டுபிடிக்க முடியாம ஏரியா இனிவிருந்த தீத்திரளாக ஆனவனே. மரியார் பிரியா மருகர் பெருமான். மரியான்னா சாகாத, அதாவது நித்தியத்துவம் பெற்ற அடியார்கள். எப்பொழுதுமே வந்து இறைவன் சிந்தனையிலே இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அடியார்களால் பிரியப்படாத, அவர்கள் பிரியாத மருகல்ல இருக்கக்கூடிய பெருமானே. அரியால் இவளை அயர்வாக்கினி. அரியால்னா இந்த பெண்ணுக்கு இணையா வேற பெண்ணே கிடையாது. இந்த பெண்ணை எப்படி வந்து அடிமைத்திறத்தை போட்டிருக்கிறாளோ இவளுக்கு இணையா யாருமே கிடையாது. அவளுக்கு வந்து இப்படி வந்து ஒரு சோர்வை உண்டாக்கி விட்டாயே அயர்வாக்கினியே என்று. அறிவில் சம்மனும் அலர் சாய்க்கிறோம். அறிவில்னா அவனுக்கு அறிவு கிடையாது. அலர் சாய்க்கிறோம்னா இழுத்தும் பழித்தும் பேசக்கூடியவன். அலர் சாய்க்கிறோம். நெறி அல்லன செய்தன நின்று உழல்வார். அவர்கள்லாம் நெறி இல்லாத செய்திகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையே வந்து சொல்லி வாழ்க்கையை வீணடித்து உழன்று கொண்டிருக்கிறார்கள். மரியேந்து கையாய் மருகர் பெருமான். மான்குட்டிய கையில் ஏந்திருக்கக்கூடிய மருகளில் விட்டிருக்கக்கூடிய பெருமானை. நெறியார் குழலி நிறை நீக்கினையே. அது வந்து நெறி உள்ள குழல்களே வளைந்து வளைந்து இருக்கக்கூடிய அழகிய நீண்ட கரிய குழலை உடைய இந்த பெண்ணுடைய நிறைன்னா முழுமையான ஒரு பேரழகோட வந்து உள்ள களிப்போடு இருந்தா ஒரு பெண் எப்படி ஒரு நிறைவாக இருப்பா. அந்த நிறைய நீக்கிட்டிய. ஒருத்தனை வந்து நம்பி வந்தவனை இழந்த ஒரு சோகத்துல வந்து இருக்க போல நீ செஞ்சிட்டிய. அவருடைய அந்த புலிவையே நீக்கி விட்டாயே இந்த குற்றத்தை வந்து ஏத்தி சொல்றாரு. வயஞானம் வல்லார் மருகர் பெருமான். அதான் வயஞானம்னு சொன்னா தான் நட்டு சிவன் வயமாகிய ஞானம்னு அர்த்தம். முக்கியமான இது தான் நட்டு தன்மைப்பு இல்லாம அந்த சிவோகம் பாவனையிலேயே இதை வந்து பேசிட்டு வர்றாருன்னு சொல்றாரு. ஞானம் வல்லார் அப்படி இருக்கக்கூடியவர்கள்லாம் இங்க இருக்காங்களாம். தன்னிலே ஏற்று சிவயோகம் பாவனையிலே இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மருகல்ல இருக்கக்கூடிய பெருமான் உயர்ஞானம் உணர்ந்து அறி உள்களார். அப்படிப்பட்ட மருகர் பெருமானை பற்றிய உயர்ந்த ஞானத்தை அறிந்து உணர்ந்து அவருடைய திருவடியை உள்ளத்திலே நினைத்தலால் இயல் ஞான சம்பந்தன் பாடல்கள் உள்ளார். அப்படிப்பட்ட இயலுடைய ஞான சம்பந்தனாகிய ஞான சம்பந்தனாகி என்னுடைய பாடல்களை யாரும் முழுவதும் வந்து பொருள் உணர்ந்து மெய்ப்பொருள் உணர்ந்து சூழலுக்கு தக்கவாறு பொருளை வந்து உணர்ந்து வல்லவர்களாக இருக்கிறார்களோ வியன் ஞானம் எல்லாம் விளங்கும் போதுன்னா இந்த அகன்ற சர்வ அனைத்து அண்டங்களிலும் அவர் விளங்கி நிற்கும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருப்பதிகம் இந்த நிகழ்வு. இதுல என்ன வந்து சொல்லணும்னா இது வந்து அவனின்றி அனுமானம் செய்யாதுங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமா எடுத்துக்கணும். அடுத்து உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் வரவில்லை. அங்க இங்கேயாவது 2 பாட்டுல வந்து பொதுவா சொல்லிவிட்டு அடுத்த பாட்டுல இருந்து இறைவன் மீது குற்றத்தை பண்ணார் இல்லையா. அங்க என்ன பண்ணாரு திருப்பாச்சிலாச்சிராமா அன்னைக்கு பார்த்தோம்ல. பாட்டிலேயே வந்து குற்றத்தை சாமிகள் இருக்கார். துணி வளர்த்தீங்கள் துளங்கி விளங்க சொல்ல வணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பழிதேர்வர் அணிவளர் கோலமெல்லாம் செய்து பாச்சிராமத்துறைகின்ற மணிவளர் கண்டர் மங்கையை வாட மயில் செய்வதோ இவர் மாண்பே என்று சொல்லி மங்கையை வாட மயில் செய்வதோ இவர் மாண்பே. அணிவளர் கோலமெல்லாம் செய்து பாச்சிராமத்துறைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயில் செய்வதோ இவர் மாண்பேன்னு. அந்த இதுலயே வந்து அந்த பெண்ணோட தன்மை என்னன்னா அவளும் வந்து சிவனை தவிர கும்பிட மாட்டார். எவ்வளத்தால் விசையிற்கு அருள் செய்து ராவணனை ஈழழித்து மூவரிலும் முதலாய நடுவாய மூர்த்தி என்று மொழியால் மூவரிலும் முதலாய நடுவாய மூர்த்தி என்று மொழியால் இந்த பெண்ணோட தன்மை யாவர்களும் பரவும் பாச்சிராமத்துருகின்ற தேவர்கள் தேவரோ சேழைவாட சிதை செய்வதோ இவர் செயல்வேன்னு அங்க அவர் பாடிடுவார். அதை போல அங்க பூம்பாவை உயிர்ப்பிக்கும் பொழுது அவ வந்து சிவ வழிபாட்டில் நிலை நின்றவள் என்பதற்காக அந்த பெருமானுக்காக எடுக்கப்பட்ட விழாக்களை எல்லாம் தந்தையால் வந்து அந்த விழாக்கள்லாம் எடுத்து நடத்தும் பொழுது இவள் உடன்போக்காக இருந்து அந்த விழாக்களை எல்லாம் கண்டு கழித்து இந்த இறைவனை வணங்கி இருக்கிறாள் என்பதற்காகத்தான் அத்தனை விழாக்களையும் சொல்லி இந்த புரியேற்ற காயத்துல அந்த உடலை வந்து ஸ்தூல உடலை இழந்து அந்த பெண் அது சாம்பலா புரியேற்ற காயத்துல மன சித்தம் மனம் புத்தி அகங்காரம் இது அகங்காரம் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் வந்து மனத்தோட ஒருங்கிணைத்து என்னப்படும். அப்புறம் சுவை ஒளி ஒரு கோசை நாட்டம் இந்த 8 சேர்ந்த உள் உடல் நுண் உடல் இப்பயே நம்ம உடம்புல இருக்கு. அது எங்கேயும் வந்து இங்கேருந்து வந்து வரதில்லை.
இந்த தூளமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள்ல நேரடியாக தூளமாக இருக்கக்கூடிய உடலை விட்டோம்னா, அந்த சூட்சும உடல்ல உயிர் வந்து தங்கிடும். அந்த சூட்சும உடல்ல வந்து அவ தங்கி இருக்கும்போது, அந்த சூழ உடலை வைத்திருக்கும் பொழுது, அவள் என்ன என்ன வந்து இறைவன் வந்து போற்றி செய்த அந்த விழாக்களை எல்லாம் கண்டு களித்து அவள் உயிரறிவிலே பதிந்திருந்ததோ, அவற்றையெல்லாம் சொல்லி 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 போதிய பூம்பாவை போதிய பூம்பாவைன்னு அன்ன திரு மெய்வாக்கு என்று சொல்வாரு சேக்கிழார். அவளும் வந்து அந்த ஓரிரை கோட்பாட்டுல அடியார்களுக்கு வந்து 3 பாடல்ல அடியார்களுக்கு அனுமதித்தது இங்கே சொல்லப்படுகிறது. அற்றிட்டல் காணாத எப்போதிய பூம்பாவை, நெய் பூசும் பொன்முழக்கள் நேரியார் கொண்டாடும் தைப்பூசம் காணாத எப்போதிய பூம்பாவை என்று சொல்லி இப்படிலாம். அதே போல அதே போல அப்பர் பெருமான் பாருங்க, இளையா இருக்க போறான் மூத்த திருநாவுக்கரசு. இந்த பெருமானுக்கு உணவு திருவமுது கூட்டுவதற்கு இலைய வந்து அப்பா வந்து நம்ம அறுத்துட்டு வர சொல்லிருக்காரு. எப்படிப்பட்ட ஒரு புண்ணியம் கிடைச்சதுன்னு அவன் வந்து நினைச்சான்னா, அடியார் போட்டுறதுல வந்து அப்பாவை போல இவனும் இந்த தகுதி உடையவனா இருந்தான் இல்லையா? அது போல அவரும் தகுதி உடையவரா இருந்தாரு. அவனும் தகுதி உடையவரா இருந்தா இங்க வந்து இறைவன் வந்து உயிர்ப்பிச்சாரு. இன்னும் நிறைய இருக்கு. நம்ம போக போக வந்து பார்க்கலாம் என்று சொல்லி அடுத்தது நமக்கு இதுல இன்னும் ஒரு ஒரு அற்புத நிகழ்வு இருக்கு. இதற்கப்புறம் நம்ம திருவெழிமலை போக போகிறோம் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கள நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைந்து கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாயன் சிவாயன் சிவசிவா. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த ஐயா சைவநெறி செம்மல் சிவத்திரு க சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்றைய நிகழ்ச்சியிலே ஐயா அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து அடியார் பெருமக்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் கருத்துக்கள் தெரிவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் உடனே தெரிவிக்கலாம். இந்த மருகள் குறித்தும் அந்த செட்டி பெண் குறித்தும் திருஞான சம்பந்தர் பாடிய விதம் குறித்தும் ஐயா அவர்கள் உணர்வுபூர்வமாக இங்கு ஆற்றிய உரை குறித்தும் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருப்பின் நீங்கள் தெரிவிக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். முனுசாமி ஐயா இடையில ஏதோ பேசுனீங்களா? என்னன்னு பேசுங்க ஐயா. இல்லைங்க ஐயா, ஒண்ணும் இல்லைங்க ஐயா. ஒரு உதவியா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் பாட்டு பாடட்டுமா அப்படின்னு சொன்னேன் ஐயா. வேற ஒண்ணும் இல்லை ஐயா. ஒரு துணையா இருக்குமேன்றது அதான் அந்த பாடலை நீங்க சொல்றத விட நம்ம ஒரு வார்த்தை நல்லா இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. அது நேரம் அங்க பெரிய புராணத்துல அங்க நம்ம நடத்துற முறைமை வேற. பெரிய புராண பாடலை படிச்சு அதுக்கப்புறமா அதுக்கு வந்து விளக்கம் சொல்ற அப்படி அமைச்சோம். அதை இங்க வந்து இடையிடையில வந்து பாட்டு வரும். சில இடத்துல சாதாரணமா பேசுறாங்க. சப்ஜெக்ட் எடுத்தேன். இப்ப வந்து 80க்கு மேல ஆமா நன்றி அற்புத நிகழ்வுகள் நிறைய இருக்கு. அதனால நமக்கு வந்து அந்த முன்பொருள் விளக்கத்துக்கு நேரம் இல்லாம போயிடும். வேற ஒண்ணு நல்ல அருமையா இருந்தது. இறையாறுலாம் நிகழ்ந்த அற்புதங்கள்ல திருமருகள் நிகழ்ச்சி ஒரு மைல்கல்லுங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. அவர் பெரிய புராணம் சொன்னார் பாத்தீங்களா ஐயா. ஆரம்பிக்கும் போது முதல் 1000 பாடல்கள் நம்மோடு இருந்தாங்க. 1000 பாடல் வரலாம் நின்று நிதானமா அருளர் ஐயா பேசும்போதெல்லாம் ஐயா கூட இருந்து இவங்களும் ஐயாவும் கருத்து தெரிவிப்பாங்க. நின்று நிதானமா அந்த அந்த கலந்துரையாடல்ல கடைசி 20 நிமிஷம் ஐயா எடுத்தாங்கன்னா நின்று நிதானமா அவங்களுடைய பாணியில சொல்லி முடிச்சு அதை நிறைவேற்றி அதை முடிப்பாங்க. அவர் அதனால தான் சொன்னார் பெரிய புராணம் ஆரம்பிக்கும் போது இதை வகுத்தோம் நாங்க அப்படின்னு சொன்னார். பாத்தீங்களா அந்த சொல்லு வந்துருச்சு பாருங்க. எப்படி வகுக்கணும், எப்படி நம்ம பின்புல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பெரிய புராணத்தை வந்து டிசைன் பண்ணோம் நாங்க ஐயாலாம் சேர்ந்து. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும். இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு பாருங்க. 9:45 ஆரம்பிச்சு 11 மணி வரைக்கும் வெற்றிகரமா ஓடிட்டுன்னா அன்னைக்கு ஆரம்பத்துல ஐயா ஒரு ஒரு பக்கத்துல இருந்து இப்படி பண்ணலாம் நடராஜ், அப்படி பண்ணலாம் நடராஜ்னு சொல்லிட்டு ஐயா வந்து கைட் பண்ணாங்க. அதுல மறக்கவே முடியாது. சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஆரம்ப காலத்துல ஒவ்வொரு கருத்தும் நின்று நிதானமா நம்ம கூட வந்தாங்க. இடையில தான் அந்த
அடுத்து நம்ம பெரிய புராணம் வேற இதெல்லாம் சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்தாங்க. நல்லபடி இப்ப இன்னைக்கு நிகழ்ச்சியில அடியார் பெருமக்கள் ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் தெரிவிக்கலாம். உங்களுடைய நடுவுல இருக்க பொத்தான அழுத்துங்க. ஐயா கிட்ட பேசுனா பேசுங்க. ஏன்னா ஐயா என்னன்னா, மத்த நம்ம கலந்துரையாடல் மாரி எல்லா குருமார்களும் ஒரு மாரி இருக்க மாட்டாங்கல்ல. ஞானாசிரியர்கள்லாம் ஐயாவுடைய பாணி என்னன்னா, அந்த முக்கியமான விஷயங்கள நான் பேசிர்றேன். எதிர்ல இருக்கவங்க யாருன்னு பத்தி ஐயாக்கு கவல இல்ல. இத வந்தவங்க நீங்க கேட்டுட்டே இருங்க. நான் சொல்லிர்றேன் முக்கியமான விஷயத்த சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ஐயாவுடைய விஷயம். மத்தபடி வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. அதுக்குன்னு தனியா ஒரு நிகழ்ச்சி இருக்கு. பாடல் பாடுறதுக்கு, பாடல் பொருள் சொல்றதுக்கு அவரு ஐயா இருக்கிறாங்க. ஐயா வந்து இந்த மாரி அந்த மயிலாடுதுறை மாவட்டத்த சேர்ந்தவங்க அந்த இடத்துல இருக்காங்க இல்லையா? இந்த மண் சார்ந்த இடத்துல இருக்கும்போது, அது கொஞ்சம் உணர்வுபூர்வமான விஷயங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் நான் பேசிர்றேன். அதுதான் இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இப்போ புலம்பல்லாம் சொன்னாங்க. ஐயா அந்த அந்த பெண் புலம்புனதெல்லாம் சொன்னாங்க. அந்த இடத்துக்கே நம்மள கொண்டு போறாங்க. நம்ப ஒரு நமக்கு 3வது கண் இல்ல. 3வது கண் இருக்கு. சாமி நம்மளுக்கு அந்த கற்பனையில கொண்டு போவாங்க. அந்த பெண் எப்படி புலம்பியிருப்பா? நீ தானே பாம்பா வந்து இந்த மாரி பண்ணிட்ட. இப்படிலாம் உன் புகழெல்லாம் பேசுறோமே, நீ வந்து இப்படி பண்ணிட்டியே! அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நடத்துறது இறைவன் தாங்க. ஆமா. நம்ம யார் மேலயும் பழி சொல்ல முடியாது. உண்மையிலேயே நானு அத மட்டும் நான் உணர்ந்துட்டேன். எப்படின்னா நடத்துறது இறைவன் தான். நம்ம யார போய் யார நொந்துக்க முடியும்? யார குறை சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். சாமி நம்மளுக்கு வந்து அந்த நன்றி உணர்வு இருக்கா? அவர திரும்பி பார்க்கிறோமா? அப்படின்றதுக்கான எல்லா துன்பமும் சாமி இப்படிதான் நம்மள வச்சிருக்கிறாரு. பிறவியே துன்பம் தான். இருந்தாலும் நடக்கிற சூழல்கள்லாம் நம்ம நம்ம எதிர்பார்த்த மாரி நடக்கலையேன்ற வருத்தம் அந்த மனசுக்கு இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அந்த மனசையும் நம்ம கடக்கணும். நடத்துறது இறைவன் தான். அவன நீ பணிஞ்சிடு. பணிஞ்சா அது இறைவனுடைய செயலா மாறிடும். என் செயலாவது யாதொன்றும் இல்லை. எல்லாம் இறை செயல்ன்னு நம்ம உணர்ந்துக்கிறதுக்கு ஒரு பெரிய பக்குவம். அதுக்கு தான் இந்த மாரி மாயம் காட்டி, பிறவி காட்டி, எல்லாம் காட்டி நம்மள வந்து ஏமாந்து போறதுக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு சூழலா அமையுது. இத்தனை தோல்விகளும், இத்தனை விரக்தியும், இத்தனை வேதனையும் எதுக்கு தெரியுமா? நம்ம இறைவனுடைய திருத்தால் அடையறதுக்கு தான். இத்தனையும் நான் உனக்கு ஏன் குடுத்தேன்னு சொன்னா, என்ன நீ உணராமலே இருக்கிறியே! அதுக்காக தான் இவ்வளவு பெரிய துக்கத்த சாமி நம்மளுக்கு குடுக்குறாரு. எல்லா இன்பங்களையும் உங்களுக்கு கூட்டி குடுக்குறாருன்னா, நீங்க முன்னம் செய்த தவத்தினாலும், முன்னம் செய்த புண்ணியத்தினாலும் எல்லா வசதிகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வசதிய கொடுத்ததுக்கு நீங்க நன்றி உள்ளவங்களா இருந்து, நீங்க இன்பத்திலயும் இன்பத்தை பார்க்காமல், துன்பத்திலயும் துன்பத்த பார்க்காம, இருவினை ஒப்பு என்று சொல்லக்கூடிய இன்பமும், துன்பமும் கடந்து நிக்கிற பெரிய ஆற்றலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்க தான் அந்த சாயுச்ச நிலையில இந்த சாலோக, சாரூப, சாயுச்ய, சாமீபம்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த 4 வழிகள்ல ஏதாவது ஒரு வழியில நீங்க இறைவனோடு 2 கலக்கலான்றது தான் அங்க செய்தி. நம்முடைய அடியார்கள் எல்லாருமே வந்து இன்பமும், துன்பமும் உள்ளானே, இல்லானேன்ற மாரி எல்லாவற்றையும் கடந்து இருக்கிறது தான் நம்முடைய நிகழ்ச்சிகள்லாம் போயிட்டு இருக்கு. அந்த வகையில நிகழ்ச்சிக்கு வந்த அடியார்கள் எல்லாருமே ஞானிகள் தான். ஏதாவது பேசணும்னா நீங்க பேசலாம். சிவாயனம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஒரு செய்தியா சொல்லுங்கய்யா. ஒரு செய்தி சொல்லிடுறேன். 22ஆம் தேதி ஆமாங்கய்யா. ஆண்ட விழா என்று தில்லையில காலையில அதிகாலையில ஆரம்பித்து 4 வீதிகள்லயும் ஊர்வலமா வந்து வருவதாக ஒரு நிகழ்வு இருக்கு. உங்களுக்கு இதுல எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த முகநூல்ல எல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்துருக்கு. 22 ஞாயிறு இருக்கு. ஆமாங்கய்யா. ஐயா காஞ்சிபுரத்துல இருந்து அடியார்கள் வரணுங்கய்யா. அடுத்தது நான் 58 வந்து இப்ப இந்த இது பார்த்தீங்களா, பெரிய ஒரு செய்தி. அந்த திருவண்ணாமலையில போன மாசம் பார்க்கும்பொழுது 12 லட்சம் 13 லட்சம் நடக்க கூட இடம் இல்ல. இந்த மாசமா 17 லட்சம் பேர் இருக்காங்க. அவ்வளவு இடர்படுறாங்களேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த பௌர்ணமி அன்றைக்கு தான் போய் வழிபடணுங்கிறதுக்கு எந்த நூலாதாரமும் இல்ல. என்னைக்கு வேணாலும் அண்ணாமலையை போய் சுத்தி வரலாம் வரலாம்னு ஐயா. நூல் ஆதாரங்களோடு முகநூல்ல ஒரு தொடர்ந்து நான் இப்ப பேசிட்டு வரேன். அந்த ஆ. முகநூல்ல வந்து நான் என்னுடைய கோமல் சேகர், சேகர்ங்கிற முகநூல்ல வந்தீங்கன்னா, அதுல வந்து இந்த 1 1/2 நிமிஷம் சின்ன சின்ன பிட்டா அதுக்கான ஆமா. ஆதாரங்கள நீ வந்து என்னைக்கு வேணாலும் வந்து இது வரலாம். நீ பௌர்ணமிக்கு போறதால உனக்கு சிறப்பு அருள்லாம் கிடையாது. அவங்கிறத இந்த மக்களுக்கெல்லாம் உணர்த்தணுங்கிறதுக்காக நான் இல்ல பேசிக்கிட்டு அன்னைக்கு வந்து வரேன். அதுபோல நீங்க விஷயங்கள நீங்க ம். ஆமா நீங்க போட்டிருந்தீங்க பார்த்தேன். 15,00,000 பேர் அன்னைக்கு கூடுனா ஒண்ணும் பண்ண முடியாது. அத்தன பேரும் வந்து எல்லாரும் ஒரே டைம்ல கூடணுன்றது வந்து என்னைக்கு வேணாலும் இது பண்ணணும். ஆமா, போடுறேன். நூல் ஆதாரத்தோட, புராணங்களோட ஆதாரத்தோட நான் இப்ப வந்து பதிவு செய்துகிட்டு இருக்கேன் தொடர்ந்து. எப்படியாவது அது சரிங்கய்யா. ஒரு 10% குறையட்டும். முதல்ல நீங்க அடியார் நீங்க போகாதீங்க முதல்ல. நீங்க குறைங்க முதல்ல. ஒரு 100 பேர் குறைஞ்சாலே போதும். நீங்க என்னைக்கு வேணாலும் போங்க அப்படின்னு ஆமா, போட்டுருக்கேன். ஆமா. இல்ல நெருக்கடி தவிர்க்கலாம். நெருக்கடி தவிர்க்கிறதுக்கு வேற வழி தெரியல. பௌர்ணமி அன்றைக்கு தான் பலம் வந்தா தான் உங்களுக்கு நன்மை. என்ன எந்த நூல்லையும் ஆதாரம் இல்லைங்க. அது வேற. ம். அதாவது எல்லா நாளும் கும்பிடுறது அதுல பௌர்ணமி ஒண்ணு. நீ பௌர்ணமி அன்னைக்கு தான் வழிபடணும். அதனால தான் உங்களுக்கு நன்மைன்னு சொல்லி எந்த நூல்லையும் இல்ல. இது எப்படியோ ஒரு ஆமா. இது அதான் அப்படி வந்து ஒரு வழக்கம் அப்படி வந்து விட்டது. ஆமாங்கய்யா. இது மனிதர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுங்கய்யா. சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. யாராவது பேச விரும்புறீங்களா? ஐயா நல்லது. ஐயா யாருமே ஐயா. சிவாய வாங்கம்மா ஐயா. வாங்க. வாங்க, 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 வாங்க. ம். ஐயா ஒரு ஒரு பாட்டுக்கும் பொருள் சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது ஐயா.
சிவாய நம ஐயா. நன்றி. நன்றி சார். நன்றி. மிக்க நன்றிங்க. அம்மா வந்து இது பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட நிகழ்ச்சிக்கு வருகிற அத்துணை ஐயா, ஆமா. அப்பா செஞ்ச ஒரு இதுக்கு அந்த பெண்ணு அவரை கூட்டின்னு வந்தது வெளிப்படணுன்றதுக்கு சம்பந்தர் எப்படி எப்படி பாடியிருக்காருன்றது ரொம்ப அருமையா இருந்தது. அது விளக்கம் சொன்னது. சிவாய நம. அத்துணையாவது நமச்சிவாய. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. அந்த பெண் வந்து மாமன திருமணம் செஞ்ச விஷயமும், இந்த பாம்பு தீண்டிய விஷயங்களும், இறைவனுக்கும் அந்த கோபுரத்த பார்த்து கூப்பிட்ட விதமும், அதையெல்லாம் வந்து ஐயா வந்து விளக்கி சொல்லிட்டு வந்தாங்க. அற்புதம் நிகழப்போது. வருங்காலங்கள்ல வந்து நிச்சயம் பெரும் பெரும் விஷயமா ஐயா அத பத்தி பேசுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வருகிற இந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம், மொழி, மெய்களாலே வணங்கி, வாழ்த்தோட நிறைவு செய்யும். சொக்கமல்லம்மா வாழ்த்து சொல்றீங்களா? மண்ணில் நல்ல வண்ணம் சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு அதுவும் ஓர் குறைவிலே, கண்ணில் நல்ல குரும் கழுமலார் வளர்நகர், பெண்ணில் நல்லாளடும் பெருந்தகை இருந்தது. திருச்சிற்றம்பலம். ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, போகம் பெண்ணுருவானாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதகளே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்க. நன்றிங்க. ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களையும் வணங்கி நிகழ்ச்சி வருகிற வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். நற்றுணையாவது நமச்சிவாய. விடைபெற